بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم نور شاب نور لیے یا فیضی شاہ روجا ملر راجا وے یا فیضی شاہ لال منہرم வீற்றிருக்கும் யா ஃபைஸி ஷா மக்சதே ஜிந்தகியை புரிய வைத்த யா ஃபைஸி ஷா மக்சதே ஜிந்தகின்னு நம்ம வாழ்க்கையின் நோக்கம்னு அர்த்தம். நூரி ஷாவின் நூரொளியே யா ஃபைஸி ஷா ரோஜா மலர் ராஜாவே யா ஃபைஸி ஷா லால் மனகரம் வீற்றிருக்கும் யா ஃபைஸி ஷா மக்சதே ஜிந்தகியை புரிய வைத்த யா ஃபைஸி ஷா படைத்தவனை அறிய வேண்டும் என்று சொன்னீரே ஒன்றிலிருந்து வந்ததுவே அனைத்தும் என்றீரே படைத்தவனை அறிய வேண்டும் என்று சொன்னீரே ஒன்றிலிருந்து வந்ததுவே அனைத்தும் என்றீரே அனைத்திலுமே ஒன்றை காண வழிவகுத்தீரே மக்சதே ஜிந்தகியை புரிய வைத்த யா ஃபைஸி ஷா வல்லோனை விரும்ப வேண்டும் என்று உரைத்தீரே அவனை மட்டும் காதல் கொள்ள கற்று தந்தீரே காதலிலே சொக்கி மயங்க பாடம் தந்தீரே மக்சதே ஜிந்தகியை புரிய வைத்த யா ஃபைஸி ஷா அவனுடனே வாழ வேண்டும் என்று சொன்னீரே வாழும் வாழ்க்கை அவனுக்காக என்று உரைத்தீரே அவனுடனே வாழ வேண்டும் என்று சொன்னீரே வாழும் வாழ்க்கை அவனுக்காக என்று உரைத்தீரே சிருஷ்டிகளில் சுஹூது செய்ய கற்று தந்தீரே சிருஷ்டிகளில் சுஹூது செய்ய கற்று தந்தீரே மக்சதே ஜிந்தகியை புரிய வைத்த யா ஃபைஸி ஷா எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. சிருஷ்டிகளை சுகூது செய்ய கற்றுக் கொடுப்பாங்க. அது சேகத்தோட யாரும் கிடையாது. அவனை கொண்டு வாழ வேண்டும் என்று உரைத்தீரே அவனை கொண்டு வாழ வேண்டும் என்று உரைத்தீரே கூவத்தனைத்தும் அவனுடையது என்று உரைத்தீரே நிஸ்பத்தாக நம்மை பார்க்க வழிவகுத்தீரே மக்சதே ஜிந்தகியை புரிய வைத்த யா ஃபைஸி ஷா ஷரியத்தின் சட்டங்களை சொல்லி தந்தீரே தரிகத்தின் பாடங்களை புகட்டி தந்தீரே தௌஹீது கொள்கைகளை விளக்கி தந்தீரே மக்சதே ஜிந்தகியை புரிய வைத்த யா ஃபைஸி ஷா கௌஸுல் ஆலம் காதலரே யா கௌஸி ஷா கௌஷி ஷாவின் காதலரே யா நூரி ஷா நூரி ஷாவின் காதலரே யா ஃபைஸி ஷா ஷுஹுதி ஷாவை எமக்கு தந்தவரே யா ஃபைஸி ஷா ஃபைஸி ஷாவின் காதலரே யா ஷுஹூதி ஷா லா இலாஹ இல்லல்லாஹ் கௌஸுல் ஆலம் காதலரே யா கௌஸி ஷா கௌஷி ஷாவின் காதலரே யா நூரி ஷா நூரி ஷாவின் காதலரே யா ஃபைஸி ஷா ஷுஹுதி ஷாவின் ஃபைஸி ஷாவின் காதலரே யா ஷுஹூதி
மக்சதே ஜிந்தகியை புரிய வைத்த யா ஃபைஸீஷா கோமானே பூமானே யா ஃபைஸீஷா ஆரிஃபுல்லா வலியுல்லா யா ஃபைஸீஷா ஷூதிஷாவின் இதய துடிப்பை யா ஃபைஸீஷா மக்சதே ஜிந்தகியை புரிய வைத்த யா ஃபைஸீஷா காதரியா சிஸ்தியா சில்சிலாவிலே எங்களையும் அரவணைத்து பாதுகாத்தீரே கண்மணியே பொன்மணியே யா ஃபைஸீஷா மக்சதே ஜிந்தகியை புரிய வைத்த யா ஃபைஸீஷா நூரிஷாவின் நூரொளியே யா ஃபைஸீஷா ரோஜா மலரே ராஜாவே யா ஃபைஸீஷா லால்ம நகரம் வீற்றிருக்கும் யா ஃபைஸீஷா மக்சதே ஜிந்தகியை புரிய வைத்த யா ஃபைஸீஷா மக்சதே ஜிந்தகியை புரிய வைத்த யா ஃபைஸீஷா மக்சதே ஜிந்தகியை புரிய வைத்த யா ஃபைஸீஷா மௌலானா மௌலவி அப்துர் ரஹ்மான் ஃபையாசி ஷுஹூதி ஹசரத் கபிலா அவர்கள் பேராசிரியர் பாபு சலாம் திருப்பூர் உரையாற்றுவார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவின் மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேக் நாயகம் அவர்களின் புனிதமிக்க கரத்தை பற்றி பிடித்து அவர்களுடைய புனிதமிக்க நஸரே முபாரக்கிலே அவர்களுடைய புனிதமிக்க காலடியிலே அமரும் பாக்கியத்தை பிச்சையாக கொடுத்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் சுவனத்திலும் நமது கண்மணி ஷேக் நாயகம் அவர்களுடைய புனிதமிக்க நஸரே முபாரக்கிலே அவர்களுடைய புனிதமிக்க காலடியிலே அமரும் பாக்கியத்தை எல்லாம் நமக்கு பிச்சையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹுதான் மஅபூதாக இருக்கிறான். வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நமக்கெல்லாம் ஷேக் நாயகத்தினுடைய தொடர்பை பிச்சையாக கொடுத்தான். அதனுடைய பலாபலன்கள் நமக்கு எப்பொழுது தெரியுமா? அதற்கு முந்திய வாழ்வோடு நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஷேக் நாயகம் அவர்களுடைய மதிப்பு என்ன என்பது நமக்கு தெரியும். அவர்களுடைய தொடர்பினுடைய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பொக்கிஷம் என்பது நமக்கு விளங்க வரும். ஏனென்று சொன்னால் மஅபூதாக அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் என்பதை நமது உள்ளம் ஏற்றுக்கொண்டதோ ஏற்றுக்கொள்ள மனதில் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வச்சான். அதனால் நாம் தொழுதோம் வணங்கினோம். ஆனால் நமது உள்ளத்திலே ஒரு அன்பு பாசம் வந்ததா? ஒரு நேர தொழுகை தவறிவிடுமையானால் மனதில் ஒரு கவலை ஏற்பட்டதா? கவலை சில நபர்களுக்கு ஏற்படும். எப்படி ஏற்படும்? ஆகா, ஒரு நேர தொழுகை போச்சே, ஒரு நேர தொழுகையை விட்டுவிட்டால் 500 வருடம் நரக தண்டனை அல்லாஹ் தருவானே என்று ஒரு பயம் ஏற்படும் சிலர்களுக்கு. ஆகான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தாமதமாகுமே என்று ஒரு கவலை ஏற்படும் மனதில். ஆனால் அல்லாஹ் வருத்தப்படுவானே என்று நமது உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்பட்டுச்சா? அது ஷேக் நாயகத்துடைய தொடர்புக்கு பிறகுதான்.
ஆகா என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா அகில உலகத்தில் அனைவர்களையும் காண என்னை அதிகமாக என்னுடைய குற்றம் குறைகளை எல்லாம் தெரிந்தும் என்னை நேசிக்கக்கூடியவனாகிய அல்லாஹ் என் மீது வருத்தப்பட்டு விடுவானே, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு நான் கட்டுப்பட முடியாமல் போய்விட்டதே என்று சொல்லி மனதில் வருத்தம் வருமேயானால் அதுதான் காதலின் அடையாளம். அன்பானவர்கள், இந்த தரீகத் என்பதே காதல் பாதை என்பதாக சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹை சொல்லும் பொழுது மனதில் எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஏன் லா இலாஹ இலாகாக நமது தேவைகளை பூர்த்தி செய்பவனாக இருப்பவன் யாருமே இல்லை. இல்லல்லாஹ் நமது தாய் நமக்கு இலாஹ் அல்ல, நமது தந்தை நமக்கு இலாஹ் அல்ல, ஒரு கணவனுக்கு மனைவி இலாஹ் இல்லை, மனைவிக்கு கணவன் இலாஹ் இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இலாஹ் இல்லை. அவ்வாறு அல்லாஹ் ஆக்கியிருப்பானேயானால் நமது நிலைகள் எல்லாம் எவ்வாறு ஆகியிருக்கும் என்பதை நம்ம யோசிக்கணும். விளங்குச்சாம்மா? ஏன்டா நாம் செய்யக்கூடிய ஒரு குற்றம் குறைகளை பார்ப்பார்களே ஆனால் சர்க்கார் நாயகம் காலையில் சொன்னதை போன்று தான், என் வீட்டிலே தங்கி கொண்டு என் உணவை சாப்பிட்டு கொண்டு என்னுடைய உபகாரங்களை எஹசானாத்துகளை அனுபவித்து கொண்டு எனக்கே நீ மாறு செய்கிறாயா, வெளியே போடா, வெளியே போப்பான்னு துரத்திடுவாங்க. விளங்குச்சாம்மா? ஆனால் நம்முடைய குற்றம் குறைகளை தெரிந்தும் கூட நம்மை விட்டும் ஒரு காலமும் பிரியாத ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய அல்லாஹு தஆலா தான். அல்லாஹ் நம்மளை விட்டும் பாவத்தை பார்த்து பிரிஞ்சு போயிடுறானா? சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க. கண்ணு, ஒரு அடியான் ஒரு பாவம் செய்யும் சமயத்தில் அவனுடைய ஈமான் அவனை விட்டும் நகர்ந்து விடுகிறது. ஈமான் அவனை விட்டும் நகர்ந்து போகும். அகில உலகத்தில் நமது உயிர் நம்மை விட்டு பிரிந்தாலும், எல்லா மக்களும் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும், காசு பணங்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும், அகில உலகத்தில் அனைத்தும் நம்மை விட்டு பிரிந்து போய்விடும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டாமா. எஜமா ஃபைஸி நாயகம் சொன்னதாக நம்ம சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு முறை அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டேம்மா, ஃபைஸி நாயகம் சொன்னாங்களாம், ரப்பே சிறுநீர் சுய தேவை நிறைவேற்றுவதற்காக நான் செல்கிறேன், அசூசியான இடம், அசுத்தமான இடம், நீ சுப்பூகுன் குத்தூசனாக நீ இருக்கிறாய், அப்படி கொஞ்சம் நகர்ந்துக்க ரப்பே, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் என்பதாக சொன்னேம்மா. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னா, யா ஃபைசிஷா, நான் நகர்ந்து விடுவேனையானால் நீங்கள் எவ்வாறு இருக்க முடியும்? அல்லாஹ் நம்ம கூட ஐனாக இருப்பது தாமா அல்லாஹ் நம்ம வெளியில் தெரிகிறோம், மௌஜூதாக தெரிகிறோம். பார்த்தீங்களா? இப்போ அப்துல் மாஸ் முன்னாடி தெரிகிறாங்களா? இந்த மனிதன் தெரிகிறானா இல்லையா? இப்போ வெளியிலே தெரிகிறது என்று சொன்னால் இந்த அப்துல் ரஹ்மான் ஹசரத் என்பது, அப்துல் ரஹ்மான் என்பது வெறும் சூரத்தோ ஷக்கில், தோற்றங்களும் வடிவங்களும் தான். இப்போ சர்க்கார் நாயகம் அழகாக உதாரணம் சொல்லுவாங்க. கண்ணு, எல்லாருமே கற்பனையில் ஒரு ஆப்பிள் பழத்தை கொண்டு வாங்கம்மா, அந்த ஆப்பிளை கொண்டு நாம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? ஒரு காலம் முடியாது. பசிக்கிறது என்று சொன்ன உடனே கற்பனையில் பிரியாணியை கொண்டு வந்துருங்கம்மா, அதை எடுத்து சாப்பிட்டு பசியை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நம்மால் செய்து கொள்ள முடியுமா? ஒரு காலம் முடியாது. ஏன் அதை கொண்டு நம்மால் பலன் பெற முடியவில்லை? அது வெறும் சூரத்தோ ஷக்கில் தான். அதே போன்று ஒரு சிங்கத்தை நமது கற்பனையிலே கொண்டு வந்தால் நமக்கு ஒரு பயம் வருமா? வராது. ஏன்? அது வெறும் சூரத்தோ ஷக்கில், படம் வரையப்பட்டிருக்கிறது, உருவங்கள் சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கிறது, அதை பார்த்தால் நமக்கு பயம் வருவதில்லை. பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இப்போ பாம்பினுடைய உருவப்படம் வரையப்பட்டிருக்கிறது, அதை பார்த்தால் மனசில் ஒரு பயம் ஏற்படுமா? ஒரு காலமும் ஏற்படாது. ஏன்? அது வெறும் தோற்றம்தான், சூரத்தோ ஷக்கில் தான். அப்போ அதை தன் உஜூதில் காட்டி கொண்டிருப்பவன் யாருமே இல்லை. இல்லல்லா. இப்போ இந்த உடலை பார்க்கும் பொழுது இந்த உடல் வெளியிலே தெரிகிறது, மௌஜூதாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஜாத் வெளியிலே தெரிகிறது என்று சொன்னால் இது உஜூதுல்லா, அல்லாஹினுடைய உஜூதை கொண்டுதான் இங்கே இந்த உடல் வெளியே தெரிகிறது. நமக்கு கண் முன்னால் எந்த வஸ்துவெல்லாம் தெரிகிறதோ அந்த அனைத்தையும் தன் உஜூதில் காட்டி கொண்டிருப்பவன் யாருமே இல்லை. இல்லல்லா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தான் தன்னுடைய உஜூதை கொடுத்து நம்மை காட்டி கொண்டிருக்கிறான் என்பதாக நமக்கு ஷேக் நாயகம் சொல்லி காட்டுவாங்க. அப்போ அன்பானவர்களே, எல்லாம் நம்மை விட்டு அகன்று போனாலும், எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து போனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை விட்டு பிரிந்தே போக மாட்டான் என்பதை நமக்கு ஷேக் நாயகம் காட்டி கொடுத்தாங்க. முஸ்லிம் ரஹே, முஃமின் ரஹே, முஷ்ரிக் ரஹே, காஃபிர், நீ முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஃமினாக இருந்தாலும் சரி, முனாஃபிக்காக இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி, ஜோபி ரஹே ஜைசா பிரஹே சாத்து ஹுதா ஹே, நீ யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும்
உன் கூட ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா இருக்கிறாம்மா, உன் கூட தாம்மா இருக்கிறான் என்று நமக்கு ஷேக நாயகம் அல்லாஹுவை நம்மோடு காட்டி கொடுத்து விட்டார்கள். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு என்ன இருக்க முடியும்? ஏன் அப்படின்னு சொன்னாமா, மல்லகுல் மௌலா பலகுல் குல், யாருக்கு அல்லாஹ் கிடைத்து விடுகிறானோ அவர்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஏன்னா நாம் அல்லாஹுவை விட்டு விட்டு மற்ற மாசிவல்லாவை தேடி தேடி சென்றால் அங்கே நமக்கு கிடைப்பது என்னம்மா? ஒன்றே ஒன்று தான், ஏமாற்றம். ஏன்னா இந்த சர்க்கார் நாயகம் சொன்னாங்களா இல்லையா, தேரு கைருனே கிசை கியா கியா ஏ பி ஹே தோ மிசிலே சராபு ஹே, யாரெல்லாம் உன்னுடைய கைரிடத்திலே செல்வதனால் உன்னுடைய கயிறு யாருக்கு என்னதான் கொடுத்தது? உன்னுடைய கயிறு யாருக்கும் எதையுமே கொடுக்கவில்லை ரப்பே. அவைகள் அனைத்தும் காணல் நீரை போன்றவைகள், அவைகள் நமக்கு கொடுப்பதை போன்று தெரியும், ஆனால் அவைகள் ஒன்றுமே இல்லாமல் நம்மை ஏமாற்றக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்பதாக நமக்கு ஷேக நாயகம் ஒவ்வொரு வஸ்துவையும் அதமாக காட்டி கொடுத்து விட்டார்கள். எப்போ ஒரு வஸ்துவை நாம் அதமாக பார்க்கிறோமோ அதமிடத்தில் சென்று நம்முடைய தேவைகளை நாம் முறையிடுவோமா? ஒரு காலமும் சொல்ல மாட்டோம். எந்த வஸ்து முன்னால் இல்லை என்று சொன்னால் அந்த வஸ்துவை கொண்டு நம்மால் பலன் பெற முடியாது என்பது தெரியும். அப்போ எப்படி அந்த வஸ்துவிடத்திலே நாம் நமது தேவைகளை முறையிடுவோம்? ஒரு காலம் என்ன பண்ண மாட்டோமா? அந்த வஸ்துவிடத்திலே நமது தேவைகளை முறையிட மாட்டோம். அந்த வஸ்துவை யார் காட்டி கொண்டிருக்கிறானோ அந்த ரப்பின் பக்கம் நமது சிந்தனை போகும். என்ன சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டினாங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா இருக்கேமா, இது நம்மை ஜில்லத்திலிருந்து இஸ்ஸத்தின் பக்கம் அழைத்து செல்வது, கேவலத்திலிருந்து கண்ணியத்தின் பக்கம் நம்மை அழைத்து செல்லக்கூடிய திருக்கலிமா என்பதாக சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹுதான் நமது இலாகாக இருக்கிறான் என்பதை நாம் பரிபூரணமாக விளங்கி கொள்வதற்கு முன்னால் நமக்கு ஒரு தேவைகள் ஏற்படும் பொழுது மாசிவல்லாவினுடைய சிந்தனை வந்து கொண்டிருந்தது. ஆக இந்த தேவையை இந்த நபரிடத்திலே சென்றால் நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம், இவரை நாம் தாளித்து வைத்து கொண்டால் இவர் மூலமாக நாம் இந்த காரியத்தை சாதித்து கொள்ளலாம், இவரை நாம் ஐஸ் வைப்போமேயானால் இந்த காரியத்தை நாம் இலகுவாக முடித்து விடலாம் என்று ஒவ்வொரு சிருஷ்டிகளையும் தனது கட்டுவதற்காக நாம் முற்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் எப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஷேக நாயகத்துடைய தொடர்பு அல்லாஹ் நமக்கு பிச்சையாக கொடுத்தானோ, அல்லாஹ் நமக்கு தெளிவாக காட்டி கொடுத்துட்டான். லா நாஃபியா ஃபில் வுஜூதி இல்லல்லா, உனக்கு நமக்கு நன்மை செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லா. லா லார ஃபில் வுஜூதி இல்லல்லா, நமக்கு தீமை செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லா, அல்லாஹ் மட்டும்தாமான்னு காட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ அன்பானவர்களே, அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்ம கூட தான் இருக்கிறான். நமது குற்றம் குறைகளை நமது மனைவி பிள்ளைகள் பார்ப்பார்களேயானால் மனைவி நம்மிடத்திலே தலாக் வாங்கி போயிடுவான். நமது பிள்ளைகள் நம்ம எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தகப்பன் சொல்லுவாங்க, தம்பி டேய் நீ போய் என் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு தெரியாதப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே போன்று பிள்ளை சொல்லும், நீங்கள் சென்று இன்னாருடைய தகப்பன் என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று அந்த குழந்தைகள் சொல்லுவார்கள். நமது தாய் தந்தைகளுக்கு தெரியுமேயானால் அவர்கள் நம்மை அகற்றி ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஆனால் அனைத்து விஷயங்களையும் அறிந்தும் அவனுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையிலும் அவன் நம்மோடு இருந்து நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அல்லாஹ் நம் மீது அன்பு வைத்திருப்பான் என்பதை நம்ம விளங்கணும் அன்பானவர்களே. ஆனால் ஷேக நாயகத்துடைய தொடர்புக்கு பிறகுதான் மனசில் அல்லாண்ட ஒரு சந்தோஷம். ஏன்? அல்லாஹ் என்னுடைய இலாகாக இருக்கிறான், அல்லாஹ் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவனாக இருக்கிறான். என்னுடைய அணு அணு தேவைகளையும் பிறந்ததிலிருந்து இன்று வரை அவன் மட்டும்தான் பூர்த்தி செய்தான், இப்பொழுதும் அவன்தான் பூர்த்தி செய்கிறான், இனிமேலும் என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தான் பூர்த்தி செய்கிறான்டாச்சு. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எப்படியாப்பட்டவம்மா, மன் லம் யஸ்அலில்லாஹ யக்லப அலைஹி, அல்லாஹ்விடத்தில் யார் கேட்கவில்லையோ அவர்களின் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ மனிதர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தாலும் கூடமா நம்ம ஒரு முறை கேட்கும் பொழுது சந்தோஷமாக எடுத்து கொடுப்பாரு, மச்சான் ஒரு 500 ரூபா காசு கூடப்பா கொடுப்பார். அதை எடுத்து மீண்டும் அவரை சந்திக்கும் பொழுது கேட்டால் சற்று தயக்கத்தோடு செய்வார். 3வது முறை இல்லைப்பா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவார், கையில் காசு இல்லைம்பார். 4வது முறை அவரை கண்ணிலையே பார்க்க முடியாது, அவனை பார்த்தாலே என்ன பண்ணுவான், போய் ஒளிஞ்சுக்கிடுவான். ஆஹா வந்தாலே காசு காசுன்னு சொல்லி கேட்டு நம்மளை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருவான்ப்பான்னு சொல்லி என்ன பண்ணுவான், மனுஷன் போய் ஒளிஞ்சுக்கிடுவான். கேட்க கேட்க ஒரு சடைவு ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம தாய் தகப்பனை விட உலகத்தில் யாரும் பாசமாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தாய் தந்தையாகவே இருந்தாலும் கூட அப்பா 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 எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் மனுஷன். என்ன போடுவாங்க, ஒரு கட்டத்தில் கோவப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. தாயாக இருந்தாலும் இருறா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நச்சு பண்ணிக்கிட்டே இருக்கிற சத்தம் போடுவாங்க, கோவப்படத்தான் செய்வாங்க.
ஆனால் நீ என்னிடத்தில் கேட்கவில்லையே என்று கோபப்படக்கூடியவன் யார் இருக்கிறான்? அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மட்டும்தான். அப்போ அல்லாஹு தஆலா எப்படியாப்பட்டவன்? நீ கேட்காம இருக்கிறீ அடியானே, ஏப்பா நான் உனது இலாஹ் என்பதை உன்னுடைய ஷேக் நாயகத்துடைய சூரத்தில் வந்து நான் தானப்பா உனக்கு சொல்லி கொடுத்தேன், நான் சொல்லிய பிறகும் என்னிடத்தில் நீ கேட்காமல் இருக்கிறாய் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா வருத்தப்படுறான், கோபப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் நமது இலாஹ் என்று சொல்லும் பொழுது மனதில் அவ்வளவு சந்தோஷம். இந்த திருக்கலிமாவை மொழியும் பொழுது ரப்பே, இந்த தகுதியற்ற இந்த அடியேனின் நாவிலே இவ்வளவு பிரம்மாண்டமான பொக்கிஷத்தை நீ வெளிப்படுத்துகிறாயே. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, அஃலலு மா குல்து அனவன் நபியூன மின் கபுல், நானும் எனக்கு முன்வந்த எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளில் ஆக மேலான வார்த்தை எதுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா வந்த 1,24,000 நபிமார்களும் சொன்ன கலிமா. நபிமார்களிடத்திலே ஷரீஅத்துகள் மாற்றம் அடைந்தாலும் வந்த ஒரே நோக்கம் என்ன அன்பானவர்களே? திருக்கலிமாவை போதிக்கத்தான். வந்த எல்லா அம்பியாக்களும் சொன்ன ஒற்றை வார்த்தை என்னமா? லா இலாஹ இல்லல்லாஹ். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹுதான் நமது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த திருக்கலிமாவைத்தான் வந்த 1,24,000 அம்பியாக்களும் சொன்னார்கள். நமது கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுமா வெற்றி பெறுவாய், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாய் நீ வெற்றி பெறுவாய் என்பதாக எதுமா சொல்லி காட்டுவாங்க. கலிமா ஒன்று அல்லாஹ்வே சாட்சி சொல்றான். சுப்ஹானல்லாஹ் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் அன. சுப்ஹானல்லாஹ். மற்ற கலிமா எல்லாம் நாம சாட்சி சொல்றோமா? ஜீலா. கலிமா ஒன்று தான் ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வே சாட்சி சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எஜமா சொல்றாங்க, மற்ற கலிமாக்களை எல்லாம் நாம் சொல்லுவோம், ஆனால் திருக்கலிமா இருக்கு பார்த்தீங்களா, நான் தான் இலாகாக இருக்கிறேன் என்பதை அல்லாஹுவே சாட்சி சொல்கிறான். ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, உன்னுடைய தேவைகள் அணுவத்தனையும் பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ், நான் தான்ப்பா உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலாவே சாட்சி சொல்லுகிறான் என்று எஜமா சொல்லி காட்டுறாங்க. அப்போ அன்பானவர்களே, அந்த கலிமா சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்குது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருவன் சொல்லுவானேயானால் அந்த அரிசுடைய தூண் அப்படியே குலுங்க ஆரம்பிச்சிருது. அந்த தூண் குலுங்கும் பொழுது அல்லாஹ் கேட்பான், என்னப்பா நல்லா தானே இருந்த, ஏன் திடீர்னு ஆடுகிறாயே அசைகிறாயே, என்ன ஆச்சு? என்ன ரப்பே, இந்த பூவுலகில் ஒரு அடியான் நீதான் இலாஹ் என்பதாக சொல்லுகிறாரே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர் சொல்லியும் அவருடைய பாவத்தை இன்னும் நீ மன்னிக்காமல் இருக்கிறாயே, அதனால்தான் நான் குலுங்குகிறேன் என்பதாக அது சொல்லும். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், அன்பானவர்களே என்ன சொல்லுவான்? தூணே, அந்த அடியானை நான் மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆகவேதான் அந்த அடியானை கலிமாவை சொல்லும்படி நான் ஆக்கினேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான். ஏன் அப்படின்னு சொன்னாமா, வமா எதுக்குறோன்லாம் வமா எதுக்குறோன்லாம் இல்லா யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாமல் அல்லாஹ் திக்ரு செய்ய முடியுமா? ஒரு காலம் முடியாது. நம் லா இலாஹ இல்லல்லாஹ் நாலு பேர் சேர்ந்து கண்டுபிடிச்ச தத்துவம் அல்ல. ஜி சரி சரி முகப்பர் இருக்காங்கல்ல மக்கால மாதிரி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நாலு பேர் சேர்ந்து கண்டுபிடிச்ச தத்துவம் அல்ல. நான் சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ். அதான் நாலு பேர் சேர்ந்து யாரை இலாவ போடலாம் அப்படி செலக்ட் பண்ணல, எலெக்ஷனும் அல்ல. சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது பக்கத்து இல்மே லா இலாஹ இல்ல, இல்மே இலாஹில் இருந்துச்சு. அல்லாஹ் தான் இலாங்கிற செய்தி அல்லாஹ் மட்டும் தான் தெரியுமா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மட்டும் நபிமால அனுப்பி தான் இலான்னு சொல்லி கொடுத்ததுலன்னா உலகத்தில் யாரும் அனுப்பிட முடியாது. ஏன்னா கண்ணை பார்க்க திசையும் தேவைப்படுச்சு, இதே இலாவாக்கி இருப்பாங்க. அல்லாஹ் தான் ஃபஸலுக்கும் நபிமால அனுப்பி அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்தா லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். தான் இலாஹின்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு துஹ்ஃபையே ரிசாலத்தின் பேர், நபித்துவத்தின் காணிக்கைன்னு பேர். இப்போ நபிமானம் அனுப்பிச்சு அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கலன்னா அல்லாஹ் இலாஹ கண்டுபிடிச்சிருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். காரணம் இது நாலு பேர் கண்டுபிடிச்ச தத்துவம் அல்ல. இது
இது அல்லாஹ்வுடைய இல்முல இருந்த பொக்கிஷம் அது. சுப்ஹானல்லாஹ் அதை அல்லாஹ் தன் கருணையினால் நைமான் மூலமா நமக்கு காணிக்கையா கொடுத்தான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஆனால் தான் அல்லாஹ் ஒமா ரசன்னா மின்கும் ரசூல் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அனன்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த நபியும் அனுப்பவே இல்லை, தொழுகை கற்றுக் கொடுங்க அவங்க சொல்ல அல்லாஹ் தஆலா. நான் இலாஹ் என்று கற்றுக் கொடுக்கத்தான் நைமார் அனுப்புவாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நபித்துவத்தின் ஒரே நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அந்த இபாதத்லாம் வந்து அந்த லா இலாஹ இல்லல்லாஹை நிரூபிப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். நபித்துவத்தின் நோக்கம் என்ன? ஒரே நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் திருப்பி சொன்னது எஜமானே, எஜமா ஃபைஸ் நாயகன் சொன்னதாக எஜமா சொல்லி காட்டினாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா இருக்கேமா அல்லாஹுதான் இலாஹ் என்ற அந்த தத்துவம் இருக்கிறது, அதை மக்களால் 4 நபர்களால் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டதல்ல. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஆக நமக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. அப்போ தேவைகளை நிறைவேறுகிறது என்று சொன்னால் அதை நிறைவேற்றக்கூடிய ஒருவன் இருக்க வேண்டுமே. அதை நிறைவேற்றக்கூடியவன் யார்? அதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும்? ஜாத்தில் காயும் பகுதா இருக்கணும், சிஃபாத்தில் காமிலா இருக்கணும், அஃபாலில் முஹ்தாராக இருக்கணும், சாஹிபே குவத்தா இருக்கணும், ஆசாரில் சாரே ஜஹான்கா மாலிகா இருக்கணும். அப்போ இத்தனை தன்மைகளுக்கும் சொந்தக்காரன் யாருமே இல்லை, இல்லல்லா அல்லாஹ் மட்டும்தான்ப்பா இத்தனை தன்மைகளுக்கும் இவன் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான் என்று ஆய்வு செய்து கண்டுபிடித்தது அல்லமா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய இல்மில் இருந்துச்சு. அல்லாஹுதான் இலாஹ் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கெல்லாம் நம்மீது வைத்த ஒரு அன்பின் காரணமாக, நம்மீது வைத்த ஒரு பேராசையின் காரணமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிமார்களை அனுப்பி எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹுதான் இலாகாக இருக்கிறான் என்பதை வஹியாக நான் அறிவித்தே தவிர இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நபிமார்களுடைய வருகையின் ஒரே மக்சத் என்னமா? லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹுவை நமக்கு இலாகாக காட்டி கொடுக்கத்தான். அல்லாஹுதான் நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை காட்டி கொடுக்கத்தான் நபிமார்களையே அல்லாஹ் அனுப்பினான் என்பதாக எஜமா ஃபைஸனாக சொல்லுவாங்கன்னு சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே விளக்கம் இருக்குதோ நபிமார்கள் மட்டும்தான் அல்லாஹ் இலாஹ் விளக்க முடியும். சுப்ஹானல்லாஹ். வேறு யாரும் சொல்லி தரவே முடியாது. நபிமார்களுக்கு பின்னாடி விலாயத்துக்கு பேர் லில்லே நுபுவத்துன்னு பேர். சுப்ஹானல்லாஹ். விலாயத்துங்கிறது தில்லே நபித்துவத்தின் நிழல்னு பேர். அப்போ நபிமார்களுக்கு பின்னா அல்லாஹ் தஆலா வரிமார்களுக்கு கொண்டு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் காயம் வச்சுட்டே இருக்கான். சுப்ஹானல்லாஹ். அப்போ சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி நல்லா விளங்க, எங்கெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் இருக்கோ அங்கெல்லாம் விலாயத் கண்டிப்பாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நபிமார்கள் தான் லா இலாஹ விளக்க முடியும், அதுக்கு முன்னாடி வலிமார்கள் தான் இதுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். சுப்ஹானல்லாஹ். யாரை கொண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் காயம் கல்பு போய் சேர்க்க முடியாது, கல்புல போய் சேர்க்க முடியாது. பயான் செஞ்சிடலாம், கல்புல போய் டச் பண்ண வைக்க விலாயத்து கூட தான் முடியும். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அதுதான் தில்லே நுபுவத்து. சுப்ஹானல்லாஹ். எஜமானே, அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹுதான் இலாகாக இருக்கிறான் என்பதை யாருமா விளக்க முடியும்? ரசூல் இருக்கிறான் என்பதை நமது உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறது. பார்த்தீங்களா அன்பானவர்களே, இது எவ்வாறு நமது உள்ளத்திலே பதியும்? இறைநேச செல்வர்கள் விலாயத்துடைய மகான்களின் மூலமாகத்தான் உள்ளங்களிலே அந்த திரு கலிமாவை அல்லாஹ் இலாஹ் என்பதை ஆழமாக பதிய வைக்க முடியும். அப்போ யாருடைய நமது உள்ளத்திலே இந்த கலிமா ஆழமாக பதிந்தது என்று சொன்னால் நமது ஷேகுமார்கள் எல்லாம் விலாயத்துடைய மகான்கள் என்பதற்குரிய அடையாளம் என்பதாக எஜமா சொல்லி காட்டுறாங்க. அப்போ அன்பானவர்களே, அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது நம்முடைய சுய வானத்தில் பறக்கிறது, வந்து பூமியில் தண்ணியில் நடக்கிறது, இது பெரிய கராமத்து இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை மறந்த உள்ளத்தில் அல்லாஹ் இலான்னு காடிவது தான் உள்ளதே பெரிய சுப்ஹானல்லாஹ். 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 தண்ணி கூட தான் மீன் கூட தான் போகுது, சுப்ஹானல்லாஹ். பறக்குது, அது பெரிய கராமத்து. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை அறியாத உள்ளத்தில், கல்லூரி மங்க மாதிரி உள்ள உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய காதலை ஏற்றுறது தான் பெரிய விஷயம். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அப்போ அன்பானவர்களே, நம்ம கராமத் என்றால் என்னமா விளங்கி இருக்கிறோம்? அற்புதங்கள் என்று சொன்னால் காற்றுல பறக்கிறதும், தண்ணீரில் நடப்பதும், தண்ணீரில் மிதப்பதும், இதெல்லாம் பெரிய கராமத் என்பதாக நினைக்கிறோம். அது சாதாரண பறவைகளும் மீன்களும் கூட சர்வ சாதாரணமாக செய்கின்றன. கராமத் என்று சொன்னால் என்னமா? இறந்து கிடக்கக்கூடிய, மரணித்து கிடக்கின்றால் என்ன பொருள்? அல்லாஹ்வினுடைய நினைவு எங்கே இல்லையோ அந்த உள்ளம்தான் மரணித்த உள்ளம். அப்போ அல்லாஹ்வை மறந்து கிடக்கக்கூடிய அந்த உள்ளங்களை எல்லாம் இறை நினைவை கொண்டு உயிரோட்டமாக ஆக்குகிறார்கள் அல்லவா? இதுதான் பெரிய கராமத் என்பதாக எஜமா சொல்லி காட்டினாங்க. அப்போ அன்பானவர்களே, அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நமது உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விட்டது என்று சொன்னால் அது ஷேகுமார்களுடைய புனிதமிக்க நசரே முபாரக் பட்ட பரக்கத். அப்போ எஜமானுடைய நசரே முபாரக் நம் மீது படவில்லை என்று சொன்னால் நாமெல்லாம் தன்னில் ஹக்கை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா?
ஒரு காலம் கிடைக்காது. எப்பொழுது தன்னிலே ஹக்கை பார்க்கக்கூடிய பாக்கியம் இல்லை என்று சொன்னால் பிற வஸ்துக்களிலும் ஹக்கை பார்க்கக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போயிடுமா. அப்போ அன்பானவர்களே, இப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொரு வினாடியும் நாம் பார்த்து வாழ வேண்டும். எந்த தேவைகள் நிறைவேறினாலும் அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாருமே இல்லை இல்லல்லா. நமக்கு தாகம் எடுக்கிறது, தண்ணீர் குடிக்கிறோம், அந்த தண்ணீரை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து குடிக்கணுண்டாங்க. அப்போ தண்ணீர் குடிப்பதனுடைய சுன்னத்துகளில் ஒன்று என்னமா? தண்ணீரை பாருக்குதல். தண்ணீரை பாருக்குதல் என்று சொன்னால் என்னமா? அதில் தூசி இருக்குதா, எதுவும் டஸ்ட் இருக்குதா, ஏதாவது பூச்சி இருக்குதா என்று பார்க்குதல் என்பதாக நமக்கு ஜாகிரி உலமாக்கள் சொல்லி காட்டுவாங்க. ஆனால் நமக்கு எஜமா என்ன சொல்லி காட்டினார்கள்? அந்த தண்ணீரில் வந்தவன் யார் என்பதை நீ பாருமா. அந்த தண்ணீருடைய சூரத்தில் காட்சியளிப்பவன் யாருமே இல்லை இல்லல்லா. யாரெல்லா இந்த அடியானுக்கு உனக்கு மாறு செய்து இருந்தும் கூட தண்ணீரை கொடுத்து என் தேவைகளை பூர்த்தி செய்த உனக்கே எல்லா புகழும். அந்த தண்ணீரை பார்க்கும் பொழுதே லா இலாஹ இல்லல்லா, யாரெல்லாம் இந்த தண்ணீர் என் தாகத்தை தீக்காது ரப்பே, இந்த தண்ணீருக்கு சுயமாக இந்த உலூஹியத்து இல்லை ரப்பே, இந்த தண்ணீரிலிருந்து நீதான் என் தாகத்தை போக்குகிறாய், இந்த உணவிலிருந்து நீதான் என் பசியை போக்குகிறாய் என்று ஒவ்வொரு வஸ்துவிலும் நாம் ஹக்கை பார்ப்போமேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ரொம்ப சந்தோஷப்படுறான் அன்பானவர்களே. ஆகவே லா இலாஹ இல்லல்லா விளங்கி வாழ் அல்லாஹ் அருள் புரிவானாக. صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லீம்களாகவும் முஃமின்களாகவும் ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை, அல்லாஹ் நம்மை தன்னுடைய ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜமான் அவர்களுடைய இந்த பாக்கியமிக்க உம்மத்திலே நம்மையும் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தான். அந்த பெருமையும் நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா நமக்கு காமிலான ஷேகுமார்களுடைய தாமனை நசீபாக்கி அவர்களுடைய சுஹபத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பிச்சையாக கொடுத்து இந்த புனிதமிக்க மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தன் கருணையால் பிச்சை கொடுத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாருமே இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி வஸ்துக்களுடைய சகல தேவைகளையும் சதாவும் உடனிருந்து ஐனாக இருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லா. இந்த உலகம் படைக்கப்பட்ட நோக்கம் லா இலாஹ இல்லல்லா. நபிமார்கள் வந்த நோக்கம் லா இலாஹ இல்லல்லா. வலிமார்கள் வந்து செஞ்ச சேவை லா இலாஹ இல்லல்லா. நம் இந்த மஜ்லிஸ் கூட்டப்பட்ட நோக்கம் லா இலாஹ இல்லல்லா. மக்சதே ஜிந்தகி, படைப்பின் லட்சியம், வாழ்க்கையின் நோக்கம் அல்லாஹ்வை அறிவது. அன்பர்களே, அந்த அல்லாஹ்வை அடைந்து கொள்வது, அந்த அல்லாஹ்வை உடன் வைத்து வாழ்வது, அந்த அல்லாஹ்வுக்காக இவங்க அர்ப்பணிப்பது, அந்த அல்லாஹ்வை கொண்டு வாழ்வது. அன்பர்களே, தோழர்களே, ஷேகுநாயகத்துடைய கரம் பிடிச்ச பரக்கத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படியோ போய்கிட்டு இருந்துச்சு. துனியா, நம்முடைய வாழ்வு காசு பணம் வீடு வாசல் காரு பங்களான்னு போயிட்டு இருந்த நம்ம வாழ்க்கையை ஷேகுநாயகம் சதாவும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருக்க மாதிரி திருப்பி விட்டாங்க. அன்பர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கின பரக்கத்தில் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கினே அல்லாஹ்வை அறிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்களே, இதுக்கு முன்னாடி நீங்கள் முஸ்லீமா இல்லையா? நீங்கள் காஃபிராக இருந்து முஸ்லீமா இருக்கீங்களா? ஏன் இதே சொல்கிறீங்க எப்போ பார்த்தாலும்னு கேட்டார். நான் சொன்னேன், சர்க்கார் பிச்சையில் அல்லாஹ்வை ஏற்கனவே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நமக்கு மட்டுமா தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை லா மஅபூத இல்லல்லாஹ், அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று மட்டும்தான் விளங்கி வைத்திருந்தோம். அந்த அல்லாஹ்வை நாம் வணங்குகிறோம், அந்த அல்லாஹ்வுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம் என்று நாம் நினைத்து வைத்திருந்தோம். ஆனால் ஷேகுநாயகம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குதேம்மா,
இலாவுடைய மீனிங் மாபூத், லா மாபூத இல்லல்லா. இது டிக்ஷனரி மீனிங், அகராதி மீனிங். புழக்க பாசை லா இலா இல்லல்லாவுடைய விளக்கம் லா மக்சூத இல்லல்லா, லா நாஃபியா இல்லல்லா, லா லார்ர இல்லல்லா. உன்னுடைய சின்ன பெரிய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தான் உடனிருந்து பூர்த்தி செய்கிறான் என்று ஷேகுநாயகம் அந்த உணர்வை ஊட்டி விட்டாங்க. அன்பர்களே தோழர்களே, ஷேகுநாயகத்துடைய கரம் பிடிச்ச பரக்கத்தில், அவங்க நசரில் உட்கார்ந்த பரக்கத்தில் ஒரு நொடியும் அந்த அல்லாவை கூட வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தாங்க. என்ன மாதிரி வாழ்வு? ஒரு அரசியல்வாதி கூட இருந்தால் பெருமை அடிக்கிறோம், நடிகர்களோடு கூட இருந்தால் பெருமை அடிக்கிறாங்க. சிஎம் இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தலுக்காக பரப்புரைக்கு வந்தாங்க. வந்தப்போ சேலத்தில் ஒரு ஏரியாவில் போயிட்டுருக்கிறாங்க. அவங்க இறங்கி ரோடு ஷோ போகிறாங்க. போகும்போது கூட நிற்கிறவங்களாம் அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. எல்லோரும் அந்த செல்ஃபியை டிபியில் வச்சுக்கிறாங்க, அந்த செல்ஃபி ஃபேஸ்புக் இதில் வச்சு ப்ரொஃபைலில் வச்சுக்கிறாங்க. அதை ஒரு பெருமையாக கருதுகிறாங்க. ஷேகுநாயகம் அப்போ அந்த நேரத்தில் கல்பில் போட்டாங்க. அந்த அரசியல்வாதி கூட இருந்தான், ஃபோட்டோவில் கூட இருந்தான். சாரே காயினாத்துடைய ரப்பு அல்லாஹ் சதாவும் கூட இருக்கிறான். அந்த பெருமையில் நீ இருப்பா, அந்த சந்தோஷத்தில் இரு. அவன் அந்த பெருமையில் இருக்கிறான், அந்த பெருமை அவனும் போயிடுவான், அந்த அரசியல்வாதியும் போயிடுவார். ஆனால் உன் கூட அந்த இருக்கக்கூடிய ரப்பு அவன் உன் கூடயே இருக்கிறான். சர்க்கார் சொன்னாங்க, நீங்கள் நின்றா அல்லாஹ் கொண்டு நில்லுங்கம்மா, உட்காந்தா அல்லாஹ் கொண்டு உட்காருங்க, படுத்தா அல்லாஹ் கொண்டு படுங்க, நாளை கபருக்கு போகும்போது அல்லாஹ் கூட்டிகிட்டு போங்கம்மா. ஆனால் யார் சொன்னாங்க? ஷேகுநாயகம் சொன்னாங்க, நீ ஒன்றை காட்டாதப்பா, மையத்தான உன்னை எது காட்டுற, உன் கூட இருக்கிற அல்லாஹ் காட்டுப்பா எல்லாத்துக்கும் கொண்டாங்க. என்ன மாதிரி வார்த்தைகள், பொன்னெழுத்துக்கள். ஷேகுநாயகம் ஒன்று நம்ம வாழ்க்கையில் பதிய வச்சாங்க. நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக்கி வச்சாங்க. நாம் சம்பாதிக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக சம்பாதிக்கிறோம். நாம் வாழுகிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக வாழுகிறோம். நம் வாழ்க்கையின் லட்சியம் அல்லாஹ்வை எப்படியாவது திருப்திப்படுத்திட மாட்டோமா, அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எப்படியாவது பெற்ற மாட்டோமா, அந்த அல்லாஹ்வை எப்படியாவது நம்ம உண்மையடியான வாழ்ந்துட மாட்டோமா? இதுதான் நம்முடைய ஒரு நினைப்பாக இருக்கு அன்பர்களே. இது ஷேகுநாயகம் போட்ட பிச்சை, ஷேகுநாயகம் நம்மளை செஞ்ச புரட்சி அன்பர்களே. அன்பர்களே தோழர்களே, நம்ம யாரை பார்த்தாலும் இன்னைக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிஸ்கினும் பீர்பாய்கள் நம்ம அரஃபாத் மோலா அவங்கள பார்க்கறதுக்காக மிஸ்கின் போயிருந்தேன். எதாச்சியாக நம்ம இன்னொரு பீர்பாய் தாயிர் மோலா வந்தாங்க. அவங்க வந்தாங்க, எனக்கு உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதுக்கு தான் வந்தேன். அரஃபாத் மோலா பார்க்க வந்தாங்க. மிஸ்கின் உள்ளே இருந்தேன். இன்னும் நீங்களும் இங்கே இருக்கீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, கொஞ்சம் கடைக்கு போயிட்டுருக்கிறேன், கொஞ்சம் நேரம் அல்லாஹ் பற்றி பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னாங்க. என்ன அன்பர்களே, நான் இப்போ சொன்னேன், சக்கரவங்கள்ட்ட சொல்ல வச்சாங்க, இந்த வயசில் நம்ம எல்லாம் வியாபாரிகள் ஒன்று சேர்ந்தால் வியாபாரத்தை பற்றி பேசுவோம். சீசன் எப்படி இருக்குது, டல்லாக இருக்கா, இல்லை வியாபாரம் நல்லா இருக்கா, குறைஞ்சிருக்கா அப்படின்னு பேசுவோம். இல்லை அரசியல் களங்களை பற்றி பேசுவோம், துனியாவை பற்றி பேசுவோம், இல்லை யாரையை பற்றி கழுவி ஊற்றுவோம். ஆனால் நம்ம 3 பேரும் சேர்ந்த நோக்கமே அல்லாஹ் பற்றி பேசுவோம். இதுதான் ஷேகுநாயகம் செஞ்ச நம்மளை செஞ்ச புரட்சி அன்பர்களே தோழர்களே. ஷேகுநாயகம் அவர்கள் நம்முடைய வாழ்வை ஒரு நொடியும் நாம் எவ்வளவு பாவத்தில் இருக்கிறோம், சதாவும் பாவத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வை ஷேகுநாயகம் பிச்சை கொடுத்தாங்க. அன்பர்களே, நாம் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் கண்ணிலிருந்து தண்ணி வந்திருக்குமா? என்னைக்காச்சும் தண்ணி வருமா? நம்ம கல்லூரி மங்கன் மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கல்புலேருந்து கண்ணிலேருந்து தண்ணி வர வச்சாங்க, கல்புலேருந்து தண்ணி வர வச்சாங்க சர்க்கார் நாயகம். அன்பர்களே, அல்லாண்டு சொன்னால் ஒரு சந்தோஷம் வருது, அல்லாண்டு சொன்னால் சந்தோஷம் வருது, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும்போது உள்ளத்தில் இருந்து இன்பம் வருது. எஜமா அன்னைக்கு திக்ர் மஜ்லிஸில் சர்க்கார் பேச வச்சாங்க. மிஸ்கின்ட்ட ஒரு எஜமா அவங்க ஹிஸ்புல் ஆலம் கிதாப் சர்க்கார் நாயகம் அவங்க வெளியிட்டாங்க. மிஸ்கின் வாங்கி சர்க்கார் பிச்சையில் வச்சுருக்கேன், ரொம்ப நாளாக சர்க்கார் வச்சுருக்கேன், ஓதனது இல்லை, அதன் பக்கம் சிந்தனை இல்லை, ஓதலை. ஆசூரா அன்னைக்கு துவா கேட்கணும், இதுதான் முக்கியமான அமல் அப்படின்னாங்க. மிஸ்கின் சர்க்கார் பிச்சையில் ஹிஸ்புல் ஆலம் எடுத்து ஓத ஆரம்பித்தா ஒரு வார்த்தையும் ஓத ஆரம்பிக்கும் போது அழுக வருது நண்பர்களே. ஏன் அழுக வருது தெரியுங்களா? அதனுடைய விளக்கம் விளங்கலை. ஒன்று ஆரம்பிக்கும் போது ரப்பனா என் ரப்பே, ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கும் போது அல்லாஹும்ம யா அல்லாஹ், ஒன்று கூப்பிடும் சொல்லும் போது அல்லாஹ் ரப்பைக் லப்பைக்குன்னு பதில் சொல்கிறான். ஏன் சர்க்கார் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாட்ட பேசும்போது அல்லாட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்னை நல்லவங்களும் அழைக்கிறாங்க, பாவிகளும் அழைக்கிறாங்க, யாருக்கு நீ பதில் சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னானா, நல்லவர்களை அழைக்கும் போது ஒரு தடவை தான் லப்பைக் சொல்லுவேன், பாவி அழைச்சா 2 தடவை லப்பைக். ஏன்னா அவன் தன்னுடைய அமல்களை முன் வைக்கிறான், இவன் தன் பாவின்னு ஒத்துக்கிட்டான். அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த வ அனா அப்துக, ரப்பே நான் உன் அடியான், உன் படைப்பு, உன்னுடைய கல்கு, ரப்பே உன்னை விட்டா நான் எங்கே போவேன் ரப்பேன்னா உடனே அல்லாஹ் வர்றான். அன்பர்களே, சர்க்காருடைய பிச்சையில் மதர்சாவுடைய வேலைகள் ஆரம்பமாக இருந்துச்சு. அப்போ மௌலா ஒரு நிஸ்பத்தை காமிச்சாங்க, அவங்க பெரிய பணக்காரவங்க, அவங்கள போய் பாருங்கள்,
அவங்கள சந்திச்சா பெரிய உதவிகள் செய்வாங்க அப்படின்னாங்க. பீர்பாய்கள்லாம் மசூரா செஞ்சோம். அவங்கள போய் பார்க்கணும், யார் மூலியமாக போகிறது, எப்படி போகிறது, இவங்கள பிடிச்சா போகலாமா இல்லை அவங்கள பிடிச்சா போகலாமா, அவங்கள டேரெக்டாக போனால் நம்மளை அணுக மாட்டாங்க, நம்ம கால் சீட் கொடுக்க மாட்டாங்க. சரி யார் மூலியமாக போகலாம், அவங்கள பிடிக்கலாமா இவங்கள பிடிக்கலாமா, இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே வந்து கடைசியில் அவங்க மருமகனுடைய ஃப்ரெண்டுடைய ஒரு ஃப்ரெண்டு அவரை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகலாம். அதுக்கு மேலே அவர் தருவாரா தரமாட்டாரா அதெல்லாம் அடுத்தது. சர்க்கார் அப்போ கல்பில் போட்டாங்க, சாரே காயினாத்துடைய ரப்பு 24/7 எந்த மூலையில் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்து அல்லாஹ் அப்படின்னு கூப்பிட்டா அபுதி பதில் சொல்கிறான். அபுதின்னு பதில் சொல்கிறான். நம்ம ரப்பு நம் பாவங்கள் நம்மளாம் எப்படி தெரியுங்களாங்க, பாவம் செஞ்சோம், நமக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்க, அநியாயம் செஞ்சுட்டாங்க, நம்மளை கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி கூட பார்க்க மாட்டோம். சலாம் சொன்னாங்கன்னா பதில் கூட சொல்ல மாட்டோம். ஒரு பணக்கார பதில் சலாம் சொன்னால் வலைக்கும் சலாம் அப்படின்னு சத்தமாக சொல்லுவாங்க. ஒரு ஏழைகள் பேர் சொன்னால் அடிட்டு போயிடுவோம். இது நம்முடைய நிலைமை. என்னையே சொல்கிறேன். இதே அல்லாஹ்வுத்தாலா அப்படி இல்லை. இவன் நல்லவங்க, ஹவுஸ் நாயகம் வந்து என்னை அல்லாஹ் அப்படின்னு கூப்பிட்டா தான் நான் அப்தி யா ஹவுசுல் ஆலமே அப்படின்னு கூப்பிடுவேன். ஹாஜா நாயகம் வந்து யா அல்லாஹ் அப்படின்னு கூப்பிட்டா தான் சொல்லுங்கள் சுல்தானுல் ஹிந்தே அப்படின்னு சொல்லுவேன். சர்க்கார் நாயகம் வந்து கூப்பிட்டா தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை பாவியான நம்ம கூப்பிடும்போது லப்பைக் சொல்லு அடியானே உனக்கு என்ன வேணும், இது ஒன்று பத்தாதான் வாழ்க்கையில் கூப்பிட்டா 2 வாட்டி சொல்கிறான் லப்பைக். சர்க்கார் அப்போ இருந்து அந்த ஹிஸ்புல்லா நம்ம சர்க்கார் பிடிக்க வச்சுக்கிட்டாங்க. டெய்லியும் அதை உட்காந்து அதுக்குன்னு வந்து நேரம் ஒதுக்கி சும்மா ஏதோ புக்கு படிக்கிறோம் படிச்சுட்டு உட்காந்து தனியாக ரூமில் கதவை சாத்திட்டு ஒன்று எடுத்து அல்லாஹும் அப்படின்னு போது கண்ணில் தண்ணி ஊற்று. அது ஒரு இன்பம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் அந்த என்னென்ன வார்த்தைகள் அதெல்லாம் தனியாக படித்து பார்க்கணும். ஆனால் அல்லாஹ் தாலா அதை விளங்கு அல்லான்னு கூப்பிடும்போது அடியானேன்னு கூப்பிட்ற இந்த இன்பத்தை கொடுத்தாங்களே, இதுதான் ஷேக் நாயகம் நண்பர்கள். ஷேக் நாயகம் நம்ம வாழ்க்கையில் ஒரு அணுவையும் ஒரு நொடியும் செதுக்கி வச்சுருக்காங்க நண்பர்களே. ஒரு நொடியும் செதுக்கி வச்சுருக்காங்க. நம்ம வாழ்க்கையுடைய பிற்காலத்தை முற்காலத்தை பார்த்தால் நாம் எவ்வளவு கேவலமானவர்களாக இருந்தோம், எவ்வளவு மறதியாளர்களாக இருந்தோம், நாம் எப்படி நான் என்று வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இன்றைக்கி நான் இல்லை, என்னிலிருந்து என் எல்லா தேவையும் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான். படைப்புகள்லேருந்து என் தேவை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான். ஒரு சாப்பிட உட்காந்தா லா இலாஹ இல்லல்லாஹ், தண்ணி குடித்தா லா இலாஹ இல்லல்லாஹ், குளிக்க போனால் சர்க்கார் நாயகம் இந்த மையத்து நீ தான் ரப்பே குளிப்பாட்டி விட்ற, சோப் போடும்போது ரப்பே நீ தான் இந்த கையை அசைக்கிற, இந்த மையத்து ரப்பே நீ குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்கிற ரப்பே, ட்ரெஸ்ஸு போடும்போது ரப்பே நீ தான் இந்த கஃபன் மாட்டி விட்ற, நீ தான் மாட்டி விட்ற ரப்பே. தொழுகைக்கு போகிறோம், சர்க்கார் பிச்சையில் இந்த ஈதுக்கு மிஸ்கின் தொழுகைக்காக போயிருந்தோம். ஈதில் போனப்போ சர்க்கார் ஒரு ஹாலை கொடுத்துட்டாங்க. போய் உட்காந்துருந்தோம், எல்லாம் உட்காந்து பயான் செஞ்சுட்டு இருந்தாங்க, குட்பா ஓதிட்டு நடந்துட்டு இருந்துச்சு. மிஸ்கின் அன்னைக்குன்னு பார்த்து அபா போட்டுக்கிட்டு கோட்டு போட்டுட்டு சர்க்கார் கொடுத்த துண்டுலாம் போட்டுக்கிட்டு சர்க்கார் பிச்சையில் போயாச்சு. நம்ம ஆலிம்சாவும் கிடையாது, போய் உட்காந்தாச்சு, எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. சர்க்கார் கல்பில் போடுறாங்க, நஃப்ஸு ஒரு பெருமைப்படுது, பார்த்தியா என்ன அழகான ட்ரெஸ்லாம் போட்டிருக்கிறேன். சர்க்கார் போட்டாங்க, நீ ட்ரெஸ்ஸு போட்டேன்னு பெருமைப்படுற, எல்லாம் 7 நகையை மாட்டி விட்டுருக்கான், சிந்திச்சு பார்க்க மாட்டியா? நீ மையத்தாக இருந்த, மையத்தாக கிடந்தா வீட்டில் கிடந்திருக்கும், நீ ஈதுக்கு வந்திருக்க முடியாது. இந்த மையத்துக்கு ஹயாத்தை மாட்டி விட்டானே, ஹயாத்தை கொடுத்து உன் தேவையை பூர்த்தி செஞ்சவன் யாரும் இல்லை. அந்த ஹயாத்தை பாரு, ஒரு நகை அடுத்த நகையை பார்க்க வச்சாங்க. எல்லாம் இருக்குது, ஹயாத் இருக்குது, எல்லாமே இருக்குன்ட்ட கோடீஸ்வரனாக இருக்கிற, பெரிய ரேமான்ஸ் ட்ரெஸ்லாம் வச்சுருக்கிற, நீ இப்போ இல்மு இல்லை உனக்கு, முட்டா பையா, நீ ட்ரெஸ் போட்டு வருவியா? என்ன ட்ரெஸ் போட்டு அங்கே ஒரு கிளி இங்கே ஒரு கிளி, தண்ணியை தூக்கி மேலே ஊற்றிட்டு வந்துடுவோம். இல்மு இல்லைண்டா. அந்த இல்மை யார் கொடுத்தா? இல்முல பாரு அப்படின்னு சர்க்கார் போட்டாங்க. உட்காந்துருக்குறோம், சர்க்கார் பிச்சையில் 7 நகை ஒன்று ஒன்றா சர்க்கார். இல்மு, இராதா, குதிரத்து, சமாத்து, பசாரத்து, கலாம். ஆனால் என்ன அல்ல 7 நகைகளை போட்டு உன்னை அலங்கரிச்சிருக்கிறான். நப்சே நீ பெருமைப்படுற அழகான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன்ட்டு நீ அந்த 7 நகைகளின் பக்கம் நீ சிந்தனை செய்ப்பா அப்படின்னு சர்க்கார் போட்டாங்க. சர்க்கார் பிச்சையில் அதிலே சர்க்கார் உட்கார வச்சுருந்தாங்க. தொழுகை முடிஞ்சு எல்லாம் எழுந்து போனாங்க. மிஸ்கின் அதே நினப்பில் அதே ஹாலிலே சர்க்கார் எழுந்து போக வச்சாங்க. அப்போ சில பிரிபாய்கள் கிராஸ் பண்ணி சலாம் சொன்னாங்க, பாருங்க மூலா அல்லாஹ் நம்ம எவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்கான் பாருங்கள், ட்ரெஸ்ஸு போட்டு அலங்கரிச்சிருக்கான்னு எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க. நம்மளை அல்லாஹ் ஹயாத், இல்ம், இராதா, குதிரத், சமாத், பசாரத், கலாம், இது 7ம் சிஃபத்தே, தன்னுடைய சிஃபத்தே ஜாத்தியா. சிஃபத்தில் 2 வகையான சிஃபத் இருக்குது. சிஃபத்தே ஜாத்தியா ஒன்று இருக்குது, சிஃபத்தே அஃபாலியா ஒன்று இருக்குது. சிஃபத்தே அஃபாலியாவில் அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு பங்கு கொடுக்குறான்.
ஆனால் சிஃபத்தே ஜாத்தியால் அல்லாஹ் தஆலா யாருக்குமே பங்கு கொடுக்கறது இல்லை அன்பர்களே. அந்த ஜாத்தியான தன்னுடைய ஜாத்தியான சிஃபத்தை நம்மள வெளியாக்கி நம்மளை எல்லாம் அலங்காரம் செஞ்சு என்ன அழகான முறையில் தொலை வச்சு என்ன அழகான முறையில் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான். இதை பாருங்க மோலான்னு சர்க்கார் பிச்சையில் பேச வச்சாங்க. அப்போ அன்பர்களே, சதாவும் அல்லாஹ்வுடைய பேச்சு, சதாவும் அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிறது. சர்க்கார் நாயகம் மஜ்லிஸ்க்கு வந்தப்போ மிஸ்கீனுக்கு ஒரு விஷயத்தை கல்புல போட்டாங்க. தரீக்கத்துனா என்னப்பா, தரீக்கத்துனா என்ன, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்கப்பா? சர்க்கார் சொன்னாங்க, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க? சஸ்வீமணி உருட்டுறது, சஸ்வீமணி உருட்டிக்கிட்டே அல்லாஹ் அல்லான்னு திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறது, வீட்டில் ஓரமாக ஒதுங்கிக்கிறது, அப்படி நினச்சிட்டிங்களா? தரிக்கத் நேரத்தை ஹிதுமத்தே ஹல்க்குப்பா சர்க்கார் போட்டாங்க. தரிக்கத் நேரத்தை ஹிதுமத்தே ஹல்க். சர்க்கார் கூட உம்ரா செய்யக்கூடிய வஜூஸ் ஹிதுமத்தே ஹல்க் தரீகத் நேஸ்த், வஜூஸ் ஹிதுமத்தே ஹல்க் தரிக்கத் நேஸ்த். மக்களுக்கு பணியாற்றுவதே அன்றி தரீகத் என்றால் வேறு இல்லை. எஜமான் கூட உம்ராக்கு போகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் பிச்சையாக கொடுத்தான். அப்போ போயிருந்தப்போ சர்க்கார் சொன்னாங்க, எல்லாரும் அமல் பக்கம் போவாங்கம்மா, எவ்வளோ தவாப் செய்யலாம், எவ்வளோ உம்ரா செய்யலாம், அதெல்லாம் போவாங்க. நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கல்ல, யாருக்கு என்ன ஹிதுமத் செய்யலாம்? வீல் சேர் தள்ளிட்டு போவாங்க, அவங்களுக்கு எப்படி தண்ணி அவங்கள தள்ளிட்டு போகலாம், யாருக்காச்சும் தண்ணி குடிக்க வருவாங்க, அவங்கள ஜம்ஜம் தண்ணி எப்படி பிடிச்சி தரலாம், யாராவது நடக்க முடியாமல் இருப்பாங்க கையை பிடிச்சி தூக்கி விடலாம், அவங்கள யாராவது குழந்தைங்க அழுதா எப்படி அவங்கள சமாதானப்படுத்தலாம், இப்படி ஹிதுமத்திலேயே கழிக்குமா? இதுதான் அசல் அமல், இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்ச அமலுமா அப்படின்னாங்க. அப்போ சேகநாயகம் வெறும் அமல்களின் பக்கம் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருங்கப்பா அப்படின்னு மட்டும் நம்மளை உருவாக்கலை. தரிக்கத் நேஸ்தே ஹிதுமத்தேகள், நீ அந்த அல்லாவை எங்கப்பா போய் பார்ப்பா? அடியார்களில் பாரு. இந்த அடியார்களுக்கு இந்த அடியார்களுக்கு ஹிதுமத் செய், சிவனுக்கு செய்வதே சிவன் அடியானுக்கு செய்ன்னு சொல்லுவாங்க. இராமலைக்கு மேலே ஏறணும், போகும்போது வெயிலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த தலையிலே மாட்டுற மாதிரி ஒரு கொடை, அந்த கொடை உள்ளுக்குள்ளே வந்து எலாஸ்டிக் இருக்குது இல்லைம்மா, அதை மாட்டிக்கிட்டா ஃபுல்லாக கொடை மாதிரி அதையெல்லாம் மாட்டிக்கிட்டு மேலே போயிடுச்சு. ஆளுக்கு ஒரு அஷா கீழே விற்கிறாங்க, அதையும் ஒரு அஷா ஒன்று வாங்கிட்டு ஒரு கொடையை ஒன்று வாங்கிட்டு எல்லாம் மாட்டிட்டு மேலே போயிடுச்சு. மேலே போய் இறங்கி வர்றோம், பாதி தூரத்துக்கு இறங்கிட்டோம். அப்போ ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஹசன் ஹுசேன் மாதிரி, ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைங்க. அந்த குழந்தைங்க அழுகுதுங்க, வெயில் அடிக்குது, வெயில் கடுமையான வெயில், 12 மணிக்கு 1 மணி எப்படி வெயில் இருக்கும், பயங்கரமான வெயில். அழுதுகிட்டே வருது, பரவாயில்ல போயிடலாம் வாங்க ரசூல்லா இந்த இடம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகுது. அந்த குழந்தைங்க பார்த்த உடனே ஸ்கின் தலையில் இருந்த அந்த இது குழந்தைங்க தலையில் மாட்டி 2 பேரும் மாட்டி ஒரே சிரிக்குதுங்க பிள்ளைங்க. 2 பேரும் வச்சுருந்தெல்லாம் தலையில் மாட்டிட்டு அசா கேள்வி கொடுத்து தண்ணி பாட்டில் கேள்வி கொடுத்துருங்க, அந்த பிள்ளைங்க ஒரே சிரிப்பு. அவங்க 2 பேரும் அப்படியே கண்ணில் தண்ணி வந்து ரொம்ப துவா செஞ்சாங்க 2 பேரும். அது சிரிச்சிட்டே ஓடுதுங்க மேலே. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அமலை ரசூலுல்லாஹ் கபூல் செஞ்சுட்டாங்க. போயிட்டு வந்ததெல்லாம் வேற விஷயம். உன்னை கொண்டு இன்று யாரையும் சிரிக்க வச்சியா? ஒரு பெரியவங்க தெருவில் போயிட்டு இருந்திருக்காங்க, யார் வீட்டு பேரும் திரண்டு ஓரம் வந்துட்டு இருக்காங்க. என்னப்பான்னு கேட்டாங்க, என்னமோ சொல்கிறோம், யாரோ அடிச்சாங்க பிடிச்சாங்க அப்படி. என்னவா ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாப்புல, இந்த பையன் அடித்தாங்க பிடிச்சாங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. விளைஞ்சுங்க. அப்போ எஜமா வந்து பக்கத்து கடையில் சாக்லேட் வாங்கி கூட, அழுவாத தம்பி அழுவாத, எதுக்கு அழுவான்னு தெரியல. அவன் சிரிக்க வச்சு விளையாட்டு காட்டி இது போயிட்டாங்க. யார் பெற்ற பள்ளியோ போயிட்டாங்க, அதுக்கு பின்னாடி மொத்தா போயிட்டாங்க அவங்க காலத்தில். இப்போ அல்லாஹ் சொன்னான்னா, என்னுடைய அடியாரை அழுது கொண்டிருந்த அடியாரை என்ன காரணம் என்று தெரியாது, யார் பெற்ற பிள்ளைன்னு தெரியாது, அவரை சிரிக்க வைப்பதற்காக மெனக்கெட்டு நின்று முட்டாய் வாங்கி கொடுத்து சிரிக்க வச்சுட்டு போனார். அழிஞ்சுங்களா? நான் இப்போ இவருடைய அழுகையை நான் சிரிப்பாக மாற்றிறேன்டாங்க. அந்த பாவத்தை முற்றிலும் மன்னிச்சு அதை சொர்க்கத்தை சேர்த்தாங்க. போதுங்க அல்லாது. நீ இன்னைக்கு போனால் யாரை சிரிக்க வச்ச, யாரை மனதை சந்தோஷத்தை உண்டாக்கின, யாருடைய கல்பில் அதிகாருடைய உள்ளங்களில் மகிழ்ச்சியை உள்ளே நுழைத்தாய். ஜி ஒரு ஹதீஸ், இதுகாலு சுரூரி ஃபி குலூபின் நாஸ், மக்களுடைய உள்ளங்களில் மகிழ்ச்சியை நுழைய செய்வது. விளைஞ்சுங்களா? யாருடைய அதுதான் இன்றைக்கி ஒன்று செஞ்சக்கூடிய அமல். அஹப்புல் அமால், நல்லா காலிங்க, அஹப்புல் அமால் தபரான் ஹதீஸ், இலல்லாஹி பாதல் ஃபராயில், ஃபரதான காரியங்களுக்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாட்ட மிக 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 ஃபரதா 5 தொழுகைக்கு பின்னாடி அல்லாஹ்ட்ட மிக மிக ஓப்பான காரியம் என்ன தெரியுமா?
இதுகாலு சுரூரி அலல் முஸ்லிம். இன்னொரு ரிவாயத்தில் இதுகாலு சுரூரி அலா அஹீக், உன்னுடைய சகோதரனுடைய கல்புக்குள்ளார நீ வந்து மகிழ்ச்சியை நுழைய செய்வது. தபரான் ஹதீஸ் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் மஜ்மூ ஸவாயித் வரக்கூடிய ரிவாயத்தை ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் ரிவாயத் செய்கிறாங்க. இன்ன மின் மூஜிபாத்தில் மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை உனக்கு பெற்றுத்தரக்கூடியதில் ஒன்று இதுகாலு சுரூரி அலா அஹீக், உன் சகோதரனுடைய உள்ளத்துக்குள் மகிழ்ச்சியை நுழைய செய்வது. இதுகாலு சுரூர், அது இன்னைக்கு பூரா எத்தனை பேருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை நுழைய செய்தாய். வாழும் இதயங்கள் எத்தனை உதயங்களை நீ வந்து அதனுடைய வாட்டத்தை நீக்கினாய். குறைஞ்சபட்சம் ஒன்று ஃபோனில் அதுதான் அல்லாஹ் அல்லாஹ்வோட மகஃபிரத், நம்ம மன்னிப்பு வாங்கி கொடுக்கும் அல்லாஹ்ட்ட. ஒரு வியாதியஸ்தரை பார்க்க போகிறோம், நல்லாவே தெரியுது தேராதுன்னு, ஒன்றும் கல்புல மகிழ்ச்சியை நுழைய செய்கின்றாங்க சொல்லாது. இதெல்லாம் என்னங்க சாதாரண விஷயம் இல்லைங்க டாக்டர் அப்படி சொன்னேன். அவன் பைத்தியக்காரன் கிடக்குறான். எங்கள் வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி தான் சும்மா போயெல்லாம் விட்டலாம். ஒருத்தர் இன்றைக்கோ நாளைக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு நல்லா இருக்கார், தொழிலாம் போகிறாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியாப்படும் உங்களுக்கு. அவங்களோட மோசமான இருந்தார் அவர், டாக்டர்லாம் கை விட்டான் நினச்சிக்கலாம். இன்றைக்கி நல்லா 10 வருஷம் ஆச்சு, ஒன்றும் அப்படியே சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வேறு சாதாரணமாக ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது சின்ன விஷயம். அடுத்து சாப்பிட்டீங்களா, வேறு நான் அடுத்து எப்போ ஹஜ்ஜுக்கு போகணும் ஐடியா இருக்குங்களா, உம்ராக்கு எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு. என்னடா அது நாளைக்கு கபருஸ்தான் நினச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு கபரில் வச்சுட்டு வாங்களே, தண்ணி ஊற்றுவாங்களா ஊற்ற மாட்டாங்களா, இது ஹஜ்ஜுக்கு உம்ரா பற்றி பேசியிருக்காரு. இப்போ அவர் கல்வி ஒரு சந்தோஷம். ஏப்பா அவர் வாழ்றன்னு ஒரு 2 நாள் வாழ்ந்தாலும் அந்த நாள் மகிழ்ச்சியாக வாழ் வரல, பொத்துள்ள போதும் போகிறாரு. இதுவும் நான் சொல்ல பெருமானார் சொன்னாங்க. ஒரு வியாதியஸ்தரை பார்க்க போகிறீங்க விளைஞ்சிங்களா, இவன் போய் சும்மா வந்தால் பரவாயில்ல, எல்லாவும் முடிஞ்சுங்களா விளைஞ்சிங்களா. எங்கள் 4வது வீட்டுக்கு இப்படி தான் நெஞ்சு வலிக்கிறார், மறுநாளே போயிட்டார். இப்போ பஸ்க்குன்னு போயிட்டார். அதே மாதிரி தான் வலிக்குது அவனுக்கு, அதே மாதிரி தான் வலிக்குதான் பாவி. பெருமாள் சொன்னாங்க தக்தீரில் உள்ளது மாறாது, என்ன அல்லாஹ் எழுதி வச்சிருக்க நடக்கும். நீங்கள் அவர்களுக்கு சந்தோஷத்தை நஃபிசூலஹா, அவருக்கு இன்னும் நீண்ட வயசு வாழ்வீங்க என்று சுபசோபனம் சொல்லுங்கள். அதில் 2 ஃபாய்தா. ஒன்று, உங்கள் வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா சில நேரில் கபூலாக்கி நீண்ட வயசு கொடுத்துருவோம் அல்லாஹ். அப்படி இல்லைனாலும் மனுஷன் சாவர வரைக்கும் மகிழ்ச்சியாக சாவாரே, சந்தோஷமாக இருந்து போவாரே. இதுவும் பெருமான சொன்ன ஹதீஸ் தான். எடுத்து ஹதீஸ் எடுங்க. நஃபிசு லஹும் அஜலஹும் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய அஜல் இன்னும் நிறைய நாள் இருக்குப்பா. அல்லாஹ் எழுதி வச்சு நடக்கும், அல்லாஹ் எழுதி வச்சு நடக்கும். நீங்கள் அதுக்குள்ளே ஏன் அவரை பற்றி பயபீதி உண்டாக்குறது? சில பேர், ஒரு டாக்டர் இருக்கார், இன்னும் பெரிய வியாதின்னு சொல்லி யாரும் போனாலும் இது பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சின்ன விஷயந்தான். சார் டாக்டருங்க, இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்று, இது ஒன்று தேக்கலைங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுங்களா? நம்ம நாகப்படத்தில் பல் டாக்டர் இருக்கார், யார் யாசர் அஃபர். அப்படி நீ எவ்வளோ பெரிய வியாதின்னு போங்க, டோன்ட் வரி, இதெல்லாம் சின்ன விஷயம், இதுதான் ஒரு சின்ன விஷயம். அன்றைக்கி பல்ல என்ன போய் சொன்னோம், இது பேர் என்னங்க, இந்த வியாதி பேர் நம்ம என்ன பேர் சொல்லலாம், சரியா போச்சு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, டோன்ட் வரி, சாதாரணமாக சொல்லுவார். தெரிஞ்சுங்களா? அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க, இதா தகல்தும் அலல் மரீல், ஒரு வியாதியஸ்தரை நீங்கள் பார்க்க சென்றால் ஃபனஃபிசு லஹு ஃபி அஜலிஹி, நீண்ட வயசு இருப்பீங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, சப்ப மேட்ரு ஒன்று, இதுக்கெல்லாம் போய் வேண்டியிருக்கீங்களா, போங்க தொழுவு போங்க, பள்ளியாசுக்கு போங்க, வாங்க போகலாம், அப்படி சாதாரணமாக சொல்லுங்கள் அவங்கள்ட்ட. இன்னதாலிக்க லா யுரத்து ஷையன், அல்லாஹ்வுடைய தக்தீரை மாற்ற போகிறதில்லை. வஹுவ யுதையிபு நஃப்ஸல் மரீம், அந்த வியாதியஸ்தருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறோம். அக்ரஜவுல் இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன திருமதி வரக்கூடிய ஹதீஸ். நம்ம துவா கபூலானாலும் ஆயிரும், சில நேரங்களில் கபூலானாலும் ஆயிரும். பதினஞ்சு இல்லைங்களா? அதனால் போய் சந்தோஷமான செய்தி சொல்லுங்கள்.
ஒரு 30 வருஷம் இருக்கும். ஒரு மனிதர் என் வயசில் உள்ள ஒரு மாணவர், முஸ்லீமான மாணவர், மலை ஏற்றம் ஏறும்போது மேலேருந்து மேலேருந்து கீழே விட்டார். மேலேருந்து பொத்துன்னு ரொம்ப தூரத்துலேருந்து விழுந்து 2 விலா எலும்பு ஒன்றோடன்னு கோத்துக்குச்சு. கோத்ததில் அவர் நுரையீரல்லையும் உள்ளுக்குள்ளே காயம், ஈரல்லையும் உள்ளுக்குள்ள 2 விலா எலும்பும் உள்ளே பொதிஞ்சிருச்சு. கொண்டு போய் ஐசியில் வச்சுட்டாங்க. இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சில பேர். மிஸ்கின் பார்க்க போய் ஐசியில் போய் 2 மருந்து வாசனை யாரில்ல, இனி எதுவுமே எல்லா உறுப்புகளையும் டேமேஜ் ஆயிடுச்சு, ஆனாலும் நீ காப்பாற்றுவார், எப்படி உன் கையில் தானே இருக்குது, நீ காப்பாற்றலாம் அப்படின்னு துவா செஞ்சுட்டு வந்தேன். ஒரே துவா செஞ்சாங்க, நானும் துவா செஞ்சேன். அதிசயமானதான் இருக்குது. இப்போ அவர் நல்லபடி இருக்கிறாரு. அந்த விநாயகமே வெட்டி எடுத்துட்டாங்க. உங்கள் விநாயகமே தேவையில்லை விடுங்க அப்படின்ட்டு விநாயகம் வெட்டிட்டு உருவி எடுத்துட்டாங்க. அதெல்லாம் தையல் போட்டு மனுஷன் நல்லா வளர்த்திட்டு இருக்காரு. இப்போ விளைஞ்சுங்களா நல்லா இருக்காரு. இனிமேல் தேராதா அப்படின்னு எங்கேயோ இருந்து தூரத்திலிருந்து கீழே விழுந்தது. செருப்பு திடுக்கி அங்கே வந்து அங்கே போய் சேர்ந்தாங்க. மேலேருந்து உழுந்து பொழைச்சிடுறாங்க. விளைஞ்சுங்களா பாம்பு கடிச்சு பொழைச்சிக்கிறான். சில பேர் செருப்பு கடிச்சு எடுத்து போயிடுறான். அது எப்படி ஆயிடுச்சுங்க? அப்படி செருப்பு கடிச்சு சின்ன பொண்ணு வந்துச்சு, சுகருங்களா, அப்படியே காலை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி மேலே வரைக்கும் எடுத்துட்டானுங்க, ஆள் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. எஜமான் கையில் இருக்குப்பா உயிர். அவங்க ஏன் சேகனை எடுத்துகிட்ட ஒருத்தர் உட்காந்து தாலியும் பேசிகிட்டு இருந்தாங்க, சர்க்கார் பேசிகிட்டு இருந்தாங்க. முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு. அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி காது மூக்கில் ரத்தம் ஊற்றி மண்டையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் ஐசி வச்சுருக்காங்க. 24 hours தான் டைமு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரே அழுதுட்டு வந்து சொல்கிறார். நிஜமாக சொன்னாங்க, டாக்டருங்க என்னம்மா டைம் கொடுக்குறது, அல்லாத டைம் இருக்குது போமா அப்படின்னு, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ட்டாங்க. இப்போ நல்லா இருக்கு, அந்த பையன் நல்லா இருக்கு, ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த துவாக்கள் டக்குன்னு கபூல் ஆயிரும். சில நேரம் துவாக்கள் கபூல் ஆயிருப்பா. அதனால் எவ்வளோ பெரிய வியாதியஸ்தர் நீ தேராதுன்னு சொன்னாலும் கூட நீங்கள் ஏன் கவலைப்படுற, நல்ல விஷயம், நல்ல வார்த்தைனாலும் சொல்லுங்கள், நல்ல வார்த்தை சொல்லுங்கள். நாங்கள் சேலத்தில் குடியிருந்தோம் ஒரு இடத்துல. அங்கே 4 வீடு தள்ளி ஒருத்தவங்க அண்ணன் தம்பி 2 பேர். ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு வாரமாக ஐசியில் வச்சு டாக்டருங்க முடிஞ்சு போச்சு, இங்கே இருக்கிறதுங்க வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, வீட்டில் போய் நிம்மதியாக ரூஹு போட்டோம், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த மூளை சாவு, அது சாவு, சாவுங்கிறான் பார்த்தீங்களா, ஒரு உறுப்புகளும் எல்லாம் ஒன்று ஒன்றா செயல் இருந்துருச்சு, கூட்டிகிட்டு போங்கட்டான். நீங்கள் எல்லோரும் பேசி எங்கே அடக்கம் பண்ணுறதுன்னு சொல்லி பள்ளப்பட்டியில் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபர்லாம் ஏற்பாடு செஞ்சு கஃபன் டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லோரும். சொந்த பந்தங்கள் எல்லோரும் நீங்கள் இங்கே இருக்க வேணால் அங்கே போங்க, இங்கே வந்தோன்னா அப்படியே அங்கே தூக்கிட்டு வந்துடலன்னு இங்கேருந்து சொந்த பந்தங்கள் வந்து பேக் பண்ணி அங்கே அனுப்பிச்சிட்டாங்க பள்ளப்பட்டிக்கு. புள்ள குட்டியை மனைவி மக்கள் அங்கே போங்க, இங்கே வந்து நேரம் வந்துருக்கோன்னா வந்தோடனே அப்படியே அங்கே நேரம் ஆம்புலன்ஸ் அங்கே வந்துடும் அப்படிலாம் போயிட்டாங்க. சாயந்தரத்துக்குள்ளே போயிருந்தாங்க. சில நீங்கள் போயிருங்க, நாளை காலையில் அடக்கம் பண்ணிடலாம், எல்லாம் பேக்ஸ்லாம் முடிச்சு. சாயந்தரம் போகல. டாக்டர் அக்னிபுரி நாமளே ஊசி போட்டு சாவடிக்க முடியும், போகும்போது போட்டுங்க, அவசரப்படாதுங்கட்டான். ஆமாண்ணா நெசமான நடந்த கதை சொல்கிறேன். மறுநாளும் போகல. அடுத்த நாள் சாயந்தரம் உட்காந்து தண்ணி கொடுங்கங்கிறார். தண்ணி குடிச்சு மட்டும் பால் கொடுங்கங்கிறார். அப்புறம் இட்லி, சட்னியோட இட்லி. ஏய் நடந்து வர்றாரு ஒரு அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி எல்லாம் வருது. இங்கே போனவங்கலாம் அங்கே போனவங்களாம் திரும்ப இங்கே வருது. அதுக்கு பண்ண நிறையா நல்ல அமல் செஞ்சு உம்ராவுக்கு போய் ஹஜ்ஜுக்கு போய் திண்டாரியாக வாழ்ந்தார். அவரை நின்று இந்த ஏற்பாடு செஞ்செல்லாம் செஞ்சாங்களே, அவங்க கூட போய் அவர் போயிட்டார் முன்னாடி, அவருக்கு பின்னாடி நீண்ட காலம் வாழ்ந்தார். 2 பேருமே சீதேவிங்க, தீந்தாரிங்க, சகிங்க, 2 பேருமே கொடைவல்லில் 2 பேருமே. நீ ஏன் பேர் சொல்லு, நான் பேர் சொல்லணும்னு சொல்லிட்டுருக்கேன். யார் பேர் 2 பேர் சொல்லிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு பேராக கேட்டேன். பதிவாகுது, எல்லாத்துக்கும் கேட்குது. அந்த அங்கே உட்காந்து அப்பயும் பேர் சொல்லிட்டு வந்துருக்கீங்க. செய்தி தான் சொல்லணும், பேர் தான் சொல்லக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன்பா, மனுஷனுக்கு விதி தகுதியை மாற்றுறது அல்லாவுடைய கையில் இருக்குது. நல்லா இருக்கிறவன் போயிடுறான், போயிடுறவங்க புரட்சிக்கிறானுவான்.
விளைஞ்சாலிங்களா? ஆனால் பெருமாள் சொன்னாங்க, யாரும் உடல் நலம் சரியில்லைன்னா நீங்கள் போய் நஃபிசு லஹும் அஜலு, ஒன்றுமே இல்லைங்க, நல்லா இருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி லேசாக காட்டணும், மனதில் மகிழ்ச்சியை நுழைய வைக்கணும். ஏன்னா அந்த மனசு கல்புக்குள்ளே அல்லா இருக்கிறான். நீ அந்த கல்புக்குள்ள மகிழ்ச்சியை நுழைய வைத்தால் இவர் மகிழ்கிறாரா இல்லையோ அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். மகிழ்ச்சி இவரை போய் சேருவதற்கு முன்பு அல்லாஹ்வுல சந்தோஷப்படுகிறான். இவரை மகிழ்ச்சி அடிச்சு நீ அழுகிற குழந்தைக்கு வேஷம் போட்டு அஞ்சுங்களா, அழுகிற குழந்தை சிரிப்பாக மாற்றினாலும் சரி தான், நம்ம பேரை பேத்தி எதுக்காக அவன் அழுக ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லை, ஒன்று சின்ன வஸ்துவாக இருக்கும், அதை பிடிங்கிட்டுன்னு அது அழுகும். அதுக்காக நமக்குண்டு நம்ம எல்லா வேஷம் விட்டுவிட்டு இந்த மாதிரி ஷேக் வேஷம் போட முடியுமா? அங்கே போய் குரங்கு வேஷம் போட்டு வச்சிருக்காரு, எல்லா வேஷமும் போட்டு அங்கே போய் என்ன போய் டான்ஸ் ஆடி தட்டு கட்டு பொட்டு தட்டி தட்டு கட்டி அதுக்கு தோல் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆனோடனே நீ அங்கே போய் நான் அப்பா போட்டு கோட்டு போட்டு அக்கா நம்ம ஷேக்னுன்னா இன்னும் சேர்த்து வைக்க ஆரம்பி பேனாலும் பார்த்துக்கிட்டு நீ போய் கண்ணெல்லாம் உள்ள சொருவி இப்படி கண்ணை இப்படி சொருவி விட்டு ஒரே சிரிப்பு, பேய் வேஷம், குரங்கு வேஷம், கரடி வேஷம், தலையில் துணியை போட்டுக்கிட்டு ஒரே சிரிப்பாக சிரிப்பு, அந்த வேஷம் போட்டு. இப்போ இந்த வேஷம் எதுக்காண்டி போட்டால் அந்த குழந்தையுடைய அழுகையை சிரிப்பாக மாற்றுறதுக்காக. நீ இங்கே போட்ட வேஷம் அல்லாவுக்கு அந்த வேஷம் ரொம்ப பிடிக்குது. இந்த வேஷம் ஒன்னே காட்டுற வேஷம், தாப்பா பெருசாக கட்டி துப்பா, இது வந்து ஒன்னே காட்டுற. அங்கே போட்டு குரங்கு வேஷம் இருக்கு, அது அந்த குழந்தையுடைய மகிழ்ச்சியை உண்டாக்குறதுக்காக வேண்டி. இந்த வேஷத்தோட அல்லாவுக்கு அந்த வேஷம் ரொம்ப பிடிச்சி போகும். இது என்ன வேஷம்? அது நீ இன்னொருத்தருக்கான என்ன வேஷம் போட்ட? நீ போட்ட அபா போட்டது, நீ கோட்டு போட்டது, தலைப்பா கட்டுறது, மாலை போட்டது, இதெல்லாம் வந்து உன்னை பெருசாக கட்டுறதுக்கு புரிஞ்சுங்களா? அந்த குழந்தை ஏறி மேலே வேறு உட்காந்துது, 4 காலால் நடந்து குதிரை வேஷம் போட்டு ஹே ஹே அப்படின்னு கையில் குச்சி ஒன்று வச்சுக்குதுங்க, வச்சுக்கிட்டு ஹே ஹே முதுகு உட்காந்துக்கிட்டு உடனே ஒரே சந்தோஷம், ஒரே சிரிப்பாக சிரிக்குது. புரிஞ்சுங்களா? நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே செஞ்சுருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹசன் ஹுசைன் அழுதாங்க, குதிரை மாதிரி உட்காந்து மேலே உட்கார வச்சுட்டாங்க. யாரை உட்கார வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு ஹே 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 குதிரை. அப்போ அலிநாயகம் வந்துட்டாங்க, அல்லாஹு ரசூலுல்லாஹ் குதிரையாக்கி மேலே உட்காந்துருக்காங்கப்பா, நல்லா உட்காந்து போங்க. நேமல் மர்க்கப் நீங்கள் ஏறிய வாகனம் மிகச்சிறந்த வாகனமாகி விட்டது, மிகச்சிறந்த வாகனமாகி விட்டது அலிநாயகம் சொன்னாங்க. பெருமானார் அலைஹிஸ்ஸலாம் வாயுல நேமர் ராக்கிப் குதிரை நல்ல குதிரை தான், ஓட்டுறோம் நல்ல ஓட்டுறது, அதையும் சொல்லுங்க. குதிரை நல்ல குதிரை ஆகிவிட்டதுனாங்க. அந்த ஏறி உட்காந்து வாகனம் ஓட்டுகிறாரு அவரும் மிக சிறந்தவர் தான், அதையும் சேர்த்து சொல்லுங்கப்பா, அதையும் சொல்லுங்க. இவங்க நேமல் மறுக்கப்புன்னாங்க யாரு? அலி ரலியல்லாஹு. பெருமாள் நேமர் ராக்கிப் விளைஞ்சுங்களா? நம்ம நிறைய குதிரை ஓட்டுறதாண்ட போனோம், பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்குதுங்க, ஏறி மேலே உட்காந்துருக்கு. நீங்கள் யாரெல்லாம் குதிரை ஓட்டிருக்கீங்க அந்த மாதிரி குழந்தைக்கு? கை தூக்கம் பை. நிறைய இப்போ நிறைய நடக்குது, இல்லை ஹதீஸ் தான். சரி, அப்போ கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாமிலுல் ஹுசைன் பின் அலி அலா ஆத்திகிஹி ஃபகால ரஜுலுன் நிஅமல் மர்கப், நீ ஏறிய வாகனம் மிகச் சிறந்த வாகனம் என்று சொன்னார். ரகிப்த யா குலாம், சிறுவரே நீ ஏறிய வாகனம் சிறந்த வாகனம். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஅமர் ராக்கிப், ஏறினவர் நல்லவர் தான் அப்படின்ட்டார். இல்லைங்களா? இதெல்லாம் இந்த வேஷம் யாருக்காக வேண்டிய? அந்த குழந்தைகள் மனதில் சந்தோஷத்தை உண்டாக்குறதுக்காக, மகிழ்ச்சியை உண்டாக்குறதுக்காக. விளைஞ்சுங்களா? நம்ம பழக்கம் ஒன்று, இந்த கிழவிங்க யாரை பார்த்தா விடுறதில்லை, ஒரு சிரிப்பை காட்டி தான் வருது. அவங்க ஒரே சிரிப்பாக சரி, வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஜோக் அடிச்சு அந்த கொஞ்சம் சிரிச்சவொன்னே அவங்க வியாதியெல்லாம் கொஞ்சம் மறந்து போயிடும். அவங்க ஏதாவது ஜோக் அடிக்கிறது அடிச்சு ஒரு சிரிப்பை காட்டிட்டு வர்றது. ஒரு கிளவிட்டு போனால் கொஞ்சம் ஒவ்வொன்றும் அழுதுச்சு, இந்த கால் இங்கே வலிக்குது, இந்த கால் இங்கே வலிக்குது, இப்படி இங்கே வலிக்குது, 70 வயசு ஆயிடுச்சு, என்னால் ஒன்றும் முடியல, ஒரே அழுவை. என்னம்மா எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஜி நேற்று பேப்பரில் போட்டிருந்தாங்க 75 வயசில் ஒரு அம்மா பிள்ளை பெற்றிருக்குன்னு போட்டிருக்காங்க. அது உண்மையில் நடந்தது தான், அது பேப்பரில் போட்டு விளைஞ்சுங்களா? அப்போ நீங்கள் இந்த வயசில் ஒரு பிள்ளை பெற்று கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரருக்கு, அந்த பிள்ளை வளர்ந்து குரான் ஓதி ஹாஃபிஸாவாகி, ஆமாம் சும்மா இருங்க,
நான் அடக்க முடியல இருக்கேன் புள்ள ஏன் சேர்த்து நீங்கள் வேற ஒரே சிரிப்பா அந்த அம்மாவுக்கு வருது. எல்லா பக்கம் நினச்சாலே சிரிப்பு வருது அந்த அம்மாவுக்கு ஒரே கொள்ளுன்னு ஒரே சிரிப்பு. அது மறந்து போயிருது பார்த்தீங்களா? ஒரே அழுகை சிரிப்பாகி முட்டுக்கெல்லாம் பறந்து போச்சு இந்த அம்மாவுக்கு. இப்போ இல்லைம்மா நான் உண்மை நடக்காத சொல்ல நான் பேப்பர் எடுத்து காட்டவா 75 வயசில் பிள்ளை பெற்றிருக்கேன் உள்ளே தான் சொல்லுவேன். ஆமாம் நீங்கள் சும்மா இருங்க வீட்டுக்கார கால் வந்துட போகுது தான் அடப்பாவி அவர் நெசம் நினச்சிட்டு போகிறாராம். அது வேற அம்மாவுக்கு கவலையாக போச்சு. நீங்கள் வேற போனீங்க கால் வலிக்கு உட்காந்துருக்கேன். எஸ்எம்என் பேப்பர் போன மாதம் வந்துருந்துச்சுமா. 75 வயசில் புள்ள பெற்றிருக்கு இந்தியாவில் தான். பார்க்கல நீங்கள் யாரும் பார்க்கல? யார் பார்த்தா? பார்த்துருக்காங்க. 75 வயசில் புள்ள பெற்றிருக்கு ஒரு அம்மா இந்தியாவில் நடந்திருக்கு. அது அல்லாவுடைய அற்புதங்கள். 40 50 வயசு 55 வயசுல அவங்களுக்கு அந்த இடத்து மனோபாச கடந்துருவாங்க, அந்த இடத்த கடத்துருவாங்க. 25 புள்ள பெற்றிருக்கு அந்த அம்மா. ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆக எது சொல்ல வர்றேன்னா நம்மளை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி அழகு பாருங்க. சில பேர் ஒருத்தர் வருத்தப்படுத்தி அழகு பார்க்குறது இல்லை, அதெல்லாம் சொல்லி இங்கே பாருங்க 70 வயதில் குழந்தை பெற்ற குஜராத் பாட்டி எடுத்துக்காங்க பாருங்க. இது போன மாதம் நடந்திருக்கு. அந்த பாட்டி அந்த குழந்தை பேர் போட்டிருக்காங்க, முதல்ல எடுத்து கொடுத்துட்டாங்க. 70 வயசில் குஜராத்தின் கட்சி பகுதியை சேர்ந்த 70 வயது மூதாட்டி தன் முதல் குழந்தையை பெற்றுள்ளது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. திருமணமாகி 45 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சரிம்மா, அதான் அந்த கர்ப்பப்பை வந்து குழந்தை பெருக்கும் திறனை விட்டுரும். அல்ல இந்த மாதிரி சில ஆச்சரியமான நிகழ்வுல காட்டுறான் நமக்கு. இப்போ ஒத்துக்கவே சாராமா எப்படி குழந்தை பெற்றாங்க. இன்னி வஹனல் அல்மும் இன்னி வஷல் ரஸு ஷைபா வலம் அக்கும் பிதுஆயிக்க சகி ஷகியா இம்ராத்தி ஆகிர், என் மனைவி வந்து அந்த பருவத்தை கடந்து விட்டார்கள், இனி எப்படி குழந்தை பெருக்கும், இதே மாதிரி பெருக்க வைப்பையா இல்லை என் குழந்தை வாலிப பருவத்தை மீண்டும் 20 வயசு ஆக்கி பிறக்க வைப்பியா? கால கதாலிக்க கால ரப்புக்க ஹுவ அலைய ஹையின். இப்படி தான் இருக்குங்க, 90 வயசு தான் இப்படி பிள்ளை பார்ப்பீங்க. இது என் ரப்புக்க லேசு. இப்போ நீ அதை நம்புறதுக்காண்டி அல்லாஹ் தஆலா இப்போ 70 வயசுல இந்தியாவில் போன மாதம் பிள்ளை பெற்று வரமா. எனவே எது சொல்ல வர்றோமா, உன்னை சார்ந்தவர்கள் உன் கூட இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்தல், அழுகையை சிரிப்பாக மாற்று. அங்கே இருக்கிறது முதல்ல தாங்க இருக்குதாங்க. நீ மகிழ்ச்சி அடையிறியோ இல்லையோ அல்லாஹ், இவர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அல்லாஹ் மகிழ்ச்சி அடைஞ்சிடும். ஒரு ஆரிஃப் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர் 1000 சோகத்தில் இருக்கிற நிலையிலே, யார் சொல்கிறா, முஹியுத்தீன் ஹாஜா மொயின் சிஷ்டி அஜ்மீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க? அவங்க தான் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி அஜ்மீர் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய அருமை ஹலீஃபா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி எனக்கு சொன்னாங்க எஜமான்னு சொல்லி அவங்க கிதாப் எழுதி வச்சிருக்காங்க. குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி எழுதி வச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நீ ஆரிஃப், உன்னிலே 1000 சோகங்கள் இருந்தாலும் அதை மறைத்துக்கொள். உன்னை தேடி வரக்கூடியவர்கள் கல்பில மகிழ்ச்சியை உண்டாக்கி உன்ட வர்ற நேரத்தை விட போகும்போது மகிழ்ச்சியாக அவங்க திரும்பி போகணும், சந்தோஷமாக அவங்க போகணும். அந்த மாதிரி அவங்களை நீ ஆக்கி வை. நான் தான் துவா செஞ்சுட்டு வந்த அன்னைக்கு இருந்து யாரில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. வந்த நேரத்தை விட திரும்பி சொல்லுகிற பொழுது உன்னுடைய நெருக்கத்தை அதிகம் பெற்றவளாக்கி வை, உன்னுடைய விலாயத்தை அதிகம் பெற்றவளாக்கி வை. அவுலியாக்களாக இங்கேருந்து போகணும். இந்த சபையில் எப்படி அவன் வந்திருந்தாலும் சரி தான், போகும்போது உன் நேசர்களாக வெளியே போகணும், அன்று பிறந்த பாலகராக வெளியே போகணும், குருபை இன்னும் அதிகரித்து போகணும், உடல் ஆஃபியத்தை அதிகரித்து போகணும், வியாதிகள்லாம் மறைந்து அங்கேருந்து செல்ல வேண்டும். அந்த மாதிரி நீ அவளை ஆக்கிறல்ல அப்படின்னு துவா செஞ்சுட்டே இருக்கும் ஒரு வக்திலையும். இது ஆரிஃபுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று ஹாஜா மொயின் சிஷ்டி அஜ்மீரி சொல்கிறாங்க. நீ 1000 சோகம் இருந்தாலும் மறைச்சிக்கணும். அவர்களுக்கு ஏதாவது சொல்லி அனுப்பு, கல்பை சந்தோஷப்படுத்தி அனுப்பு, வருத்தப்படுத்தி அனுப்பாது. என் ஷேக நான் வீட்டில் பார்த்துருக்குறோம், எத்தனையோ சோக நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அலைஞ்சுங்களா, ஒரு இதனுடைய பேரப்பில் ஆக்சிடென்ட் ஆகி, கரண்ட் ஆக்சிடென்ட் ஆகி மரண போராட்டம் போராடிட்டு இருக்கிறார். ஐசியூவில் 6 மாதம் வச்சுருக்குறாங்க. இப்போ இப்படி இருக்கும் பாருங்கள். சர்க்கார் ஒரு நாளும் தாலிம் நிப்பாட்டில், அது ஹல்லோல கொல்லோலமாக இருக்குது. எஜமா உட்காந்துக்கிட்டேன், சரிம்மா பார்த்துங்க உட்காந்து பிஸ்மில்லா ஆரம்பிக்கணும். हर फ़ैल में मखलूक की निस्बत को कायम रखते हुए अपनी क़ुव्वत को मलहूज़ रखना. तालीम ஓடி இருக்கு. அல்லாஹ் அக்பர். எத்தனையோ நிகழ்ச்சிகள், பிற நம்ம கூட சரியில்லை, சர்க்கார் கூட தாலீம் நிப்பாட்டில் எஜமா.
அந்த மாதிரி என்ன செய்யணுமா, பிறருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நிரப்புவதற்கு நீ வாழ்நாள் அது நோக்கமாக்கி. இன்றைய நாள் உன் வாழ்நாள் பிரயோஜனமான நாள். எத்தனை பேருக்கு நீ அதை பலன் கொடுத்திருக்கிற என்பதை வச்சு தான். யார் மனசுலையும் வருத்தத்தை உண்டாக்கிறார். வருத்தம் உண்டாக்கி இருக்குமோ என்று சந்தேகம் வந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கோ. நீ செஞ்ச இந்த செயலாக மனசை வருத்தம் சொன்ன கோச்சிட்டீங்களா? சர்க்கார் பல தடவை பார்த்துருக்கு. ஏதாவது சொல்கிறாங்க கோச்சி உங்களுக்கு வருத்தப்படுத்துன்னு சொல்ல முடியல, கோச்சிக்க மாட்டிங்களா? சந்தோஷம் அப்படின்னு. சர்க்காருக்கு பிடிக்காத, சர்க்கார் எப்போ தான் குறை சொல்லி கொண்டு ஒரு மனிதர் தெருவில் போயிடுறாரு. நிஜமாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தொண்டையில் காரில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எச்சி துப்புறதுக்கான வெளியில் வந்து துப்பிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து பக்கத்தில் ஒரு சாக்கடையை வைப்பாங்க, தூண் துப்பிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அவர் வெளியே வந்துட்டார். இப்போ அவர் என்ன நினச்சிக்குவார், நம்மளை பார்த்து காரி துப்புறான் அப்படின்னு நினச்சக்கூடாதுல்ல. சர்க்கார் திரும்பி பார்த்தா அவர் வந்துட்டுருக்கார். ஆஹா, அவர் மனசில் அந்த மாதிரி சந்தேகம் வந்துருச்சுன்னா டக்குன்னு நிஜமாக திரும்ப வெளியே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், பெரியவங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போ தான் அவங்களை பார்க்குறேன், வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சாப்பிட்டு கட்டி அணைச்சி நல்லா இருக்கீங்களா, வீட்டில் சோகமாக இருக்கீங்களா, போய்ட்டோம். இப்போ அவர் ஆஹா இப்போ தான் பார்க்குறாங்க போல் தெரியுது, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கல, இப்போ நமக்காக அவங்க சொல்லலை அப்படின்னு. அந்த அளவு கூட அவங்க மனசில் வருத்தம் வந்து விடக்கூடாது. 100 அளவு கூட நம்மை விட அவர்கள் வந்து தாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், நம்ம கீழே உள்ளவர்களாக இருக்கட்டும், நமக்கு மாணவர்களாக இருக்கட்டும், நம்ம வேலைக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க மனதில் கூட ஒரு தாழ்ந்த சின்ன அளவு கூட வருத்தம் உண்டாகிவிடக்கூடாது என்று பாடுபடுறாங்க. தாதா சர்க்கார் ஒரு மசாலா கேட்குறாங்க, செல்ஃபோன் சைலன்ஸ் வைங்க, எல்லோரும் செல்ஃபோன் கத்தக்கூடாது, கவனத்தை மாற்றும். தாதா சர்க்கார் தாலிம் உட்காந்துருக்குறாங்க, ஏதோ ஒரு மசாலா கேட்டாங்க. சர்க்காருடைய பேரப்பிள்ளை நூரி நாயகத்துடைய ஹலீஃபா ஃபைசி நாயகம், அவங்க ஹலீஃபா ஐனி ஷாஹிபில் உட்காந்துருக்குறாங்க. ஒரு மசாலா கேட்டாங்க, இங்கே என்னமோ சொன்னாங்க சர்க்கார், என்னமோ கேள்வி பதில் என்னமோ கேட்குறாங்க. क्या बात तुम्हें बाकवी हैं ऐसा बोलते ना, என்னப்பா நீ பாக்கவியாக இருக்கு இப்படி சொல்லிட்டேப்பா, சின்ன மிஸ்லா இப்படி சொல்கிறியாப்பா, ஓ சரி சும்மா ஒரு நிஜமா வேண்டும்னு சொல்லலை, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க பாக்கவியாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளோ பேருக்கு மத்தியில் டக்குன்னு சர்க்கார் நாயகம் அடுத்த மசாலா போகிறாங்க. அடுத்த வாரத்தை போகிறதுக்குள்ளே எஜமானுக்கு மனசில் துடிப்பு வந்துருச்சு. அல்லா கையை பிடிச்சி மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, நீங்கள் பாக்கவி உங்களை எல்லாத்துக்கு முன்னாடி நான் குறைவுபடி இல்லை சர்க்கார் பெருசாக எடுத்துக்கல, இல்லைம்மா உங்களை கொஞ்சம் தாழ்வுபடுத்தி பேசிட்டேனா மன்னிச்சுங்க அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. திரும்ப 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 இல்லை சர்க்கார் அவர் பெருசாக எடுத்துக்கல சர்க்கார் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் விடலை. இந்த நிகழ்ச்சியை வாழ்நாளில் கடைசி நாள் வரைக்கும் எதுவும் மறக்கவே இல்லை. யார் செப்பான்னு சொல்லுவாங்க, தாதா சர்க்கார் என் கையை பிடிச்சி மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க மன்னிச்சுக்குன்னு கேட்டே இருந்தாங்க. திரும்ப திரும்ப நான் பெருசாக எடுத்துக்கல சர்க்கார்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப கேட்டே இருந்தாங்க. அவங்க வயசு என்ன, இவங்க வயசு என்ன, பேரப்பிள்ளை, அவங்க அந்தஸ்து என்ன, இவங்க அந்தஸ்து என்ன. அப்போ எதுக்கு சொல்ல வரோமா, யார் மனதிலும் வருத்தத்தை திணித்து விடாதே. யார் மனதில் நீ வருத்தப்படுத்தி இருக்கலாம் என்ற உடனே மன்னிப்பு கேட்டு. எனக்கு எப்படி ஆயிடுச்சு, மன்னிப்பாவது நம்ம சரித்திரத்திலே இல்லை. தமிழ்லே எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. சில பேர் பெரிய இந்த வார்த்தை அல்லாஹ் சொன்னான்னா அல்லாஹ் மன்னிச்சுக்க பட்ட, தமிழ்லே எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்னா, தமிழ்லேயே அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வார்த்தை மன்னிப்பு தான், ரொம்ப பிடிச்ச வார்த்தை மன்னிப்பு தான். அரபியிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை மகஃபிரத் தான். நீ மன்னிப்பு ஆயாக அல்லாஹ் சொல்றான், அலா துஹிப்பூன யக்ஃபிருல்லாஹு லக்கும், உன்னை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படவில்லையா, நீ மன்னிப்பாயாக. அதாவது என்ன, வல் யஃபு வல் யஸ்ஃபு, எல்லோரும் ஒருத்தர் மன்னியுங்கள், பிற குற்றங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். உன்னை மன்னிக்க அல்லாஹ் உன்னை மன்னிக்க நீ ஆசைப்படல, நீ மன்னிக்க நீ ஆசைப்படுறதில்ல, உன்னை அல்லாஹ் மன்னிக்கணும் நீ ஆசைப்படுறதில்ல, பெரிய குற்றங்களை மன்னிச்சுக்க. ஹாரூன் ரஷீத் மன்னர் முன்னாடி வருது, ஒரு குற்றவாளி கொண்டு நிப்பாட்டினாங்க. ஜி நீ செஞ்சது இவ்வளோ பெரிய குற்றம், படுபயங்கரமான குற்றம், இப்போ என்ன செய்யணும் உடனே நீயே சொல்லி பார்ப்போம். ஆனால் கடும் கோபத்தை கேட்குறாரு. அப்போ அந்த குற்றவாளி கொஞ்சம் அறிவாளியான மனுஷன், அவர் சொன்னார், ஜி அவன் சொல்லு ராஜா, சொல்லாமா சொல்லு, என்ன செய்யணும் நினைக்கிறேன். இப்போ நீ இதே கேள்வியை மறுமையில் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அதான் நானும் சொல்லுவேன். அவர் கை காலம் வேலை வெளுத்து போச்சு.
உங்கள் பட்டோலியை உங்கள் கையில் எல்லாம் கொடுத்து பார்த்துக்கோ, தான் நீ எல்லா குற்றமும் உன்னுடல. இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று இதே கேள்வியை உங்கள் அல்லாஹ் முன்னால் உங்களை நிப்பாட்டி அல்லாஹ் கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீர்களோ அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ மன்னிச்சுட்டேன்பா, போப்பா, நீ வேற. அவர் கை காலம் விலை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் மன்னிப்புச்சா அல்லாட்டு கேட்பேன், அதான் கேட்குறேன். நீ போப்பா, நீ போப்பா, படி, என்ன வர சொல்லிட்ட நீ அப்படின்ட்டார் அரசர். அவர் 4 ஸ்டெப் போகணுன்னா மந்திரி, அரசரே அவன் பண்ணான் இந்த மாதிரி ஹீல ஐடியாலாம் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லி தப்பிச்சு போவிட்டுங்க. அவர் பண்ண அட்டகாசம் சாதாரணமாக இல்லை. இதை பார்த்து மற்றவங்க துளிர் விட்டு போயிடும். எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க. ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய நம்ம இந்த அளவுக்கு இழிச்சவாக நடக்கக்கூடாது. விளைஞ்சிங்களா? நீங்கள் இப்படி விட்டிங்கன்னா அரசாங்கத்தை நடத்த முடியாது நம்மளால. அவன் கிளம்பிடுவான். இந்த மாதிரி எல்லோரும் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அவன் நானும் தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லா மண்ணிண்டா அப்படின்னு சொல்லி ஆளாள் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இதை விடக்கூடாது. நீங்கள் வாஸ்தவம் தானே. இப்போ ஆளாள் குற்றவாளி இதே சொல்ல ஆரம்பித்தான்னா கூப்பிட வேணான்ட்டான். அவன் வந்துட்டான். இந்த மாதிரி மந்திரி சொல்கிறார், நீ என்ன சொல்கிற இப்போ அப்படின்னு. அப்போ திரும்ப சார் யார் மன்னர் அல்லா அவங்களை மன்னிக்கு ஆசைப்பட 2 வழக்கு போய் போட்டு விட்டாங்கன்னா நான் கண்ணால் பார்த்துறப்ப பண்ண அட்டகாசம். அப்போ என்ன விரும்புங்க? அப்பயும் மன்னிப்பு தான் விரும்புவேன். அதுதான் நானும் போப்பா நீ சும்மா இருப்பா, நீ போப்பா, நீ ஏப்பா நீ சும்மா நீ போப்பான்ட்டார் அரசர். 2 வழக்குங்களை போய் எல்லாம் இப்படிலாம் போட்டு நரகத்தை இழுத்து முறை மாதிரி ஆயிரும். நீ போப்பா. எந்த காலத்துலையும் எரிஞ்சிட்டு இருக்குது அது. இது வேற எவ்வளோ போட்டாலும் 10 சொல்லிட்டு இருக்குது. அது ஹல்மிம் மசீத் கேட்டுருக்குது. நீ பாட்டுக்கு ஒருத்தர் மனுச்சு அமைச்சிட்டு இருந்தா பொழப்புக்கு நாரி போயிடுமே. நரகம் லாஸ் ஆகிருமே. போட்ட விறகெல்லாம் எரிஞ்சு வீணாக போயிடும் என்று யாராவது அல்லாட்ட போட்டு விட்டா, கிண்டி விட்டா, அப்போ என்ன வரும்? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் தான் நான் விரும்புவேன். அதைத்தான் நானும் சொல்கிறேன்டார் அவர் திரும்பி. நீ நீ ஃபேமாக போயிருப்பா, நீ இந்தப்பா, நீ சும்மா நீ வேற அப்படின்ட்டாரா மன்னர். விளைஞ்சா இல்லைங்களா? எதுக்கு சொல்ல வர்றோமா? நம்ம அல்லாஹ் நம்மிடம் எப்படி நம் குற்றங்களை மறைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நீ அடுத்த குறை மறைய ஃபஸ்ட்டு. நம்ம குற்றங்களை எல்லாம் மன்னிக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம மற்றவங்க குற்றத்தை மன்னிச்சு பழகு. என்ன செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சுன்னு ஆசைப்படுறீங்க நீ, அது மாதிரி மன்னிச்சு பழகு. அல்லாஹ்வுடைய குணங்களை நம்ம குணங்கள் ஆக்கி பாருங்க. நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு உறுதி எடுத்துக்கணும். நம்ம எல்லாரும் தஹல்லகு பி அக்லாகில்லா, அல்லாஹ்வுடைய குணங்களை நம் குணங்களாக ஆக்கிக் கொள்வோம். செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? அவங்கள்ட்ட சண்டை, இவங்கள்ட்ட சண்டை, அவங்கள்ட்ட வருத்தம், இவங்கள்ட்ட வருத்தம், அதெல்லாம் கூடாது. மாற்றிக்கிறோம் நம்மளை இன்ஷா அல்லாஹ். அதுதான் தரீகத். அலஞ்சாயிலே பாய், நீங்கள் பேசுங்க. ஜி மாட்டி. அப்போ அன்பர்களே, ஷேக் நாயகம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நொடியும் செதுக்குனாங்க. அன்பர்களே, ஒரு நொடியும் நம்மளுக்கு மாற்றி நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றணுமோ, யாருக்கு எப்படி சொன்னால் விளங்குமோ, யாரை எப்படி நடந்து காமிச்சா விளங்குமோ, அப்படி சர்க்கார் நாயகம் நம்மளை மாற்றி கொண்டு வந்தாங்க. அன்பர்களே, எந்த அளவுக்கு சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ் ரஹமத் பஹானா டூந்துட்டாப்பா, அல்லாவோட ரஹமத் இருக்கே சாக்கு போக்கு தேடுதுப்பா. ஏதோ ஒரு சின்ன காரியம் செஞ்சு அல்லாவோட ரஹமத்தை நீ வாங்கிக்க, அல்லாவோட பொருத்தத்தை பெற்றுக்கேன்ட்டு சர்க்கார் நாயகம் ஒன்றா செஞ்சு காமிச்சாங்க. எந்த அளவுக்கு சர்க்கார் நாயகம் அவங்க கூட இருந்த பரக்கத்தில் அவங்க இதை வாயில் சொல்லி மட்டும் காட்டல. நண்பர்களே, பல நேரங்களில் சர்க்கார் கூட இருந்து ஒன்றே சர்க்கார் காமிச்சாங்க எப்படியெல்லாம் நடந்துக்கணும், இந்த சூழ்நிலை எப்படி நடந்துக்கணும். ஒரு பீர்பாய் இருந்தாங்க, மிஸ்கின் பார்த்தேன். அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தா அவங்க மாமியார் வீட்டுலேயும் கொஞ்சம் போக முடியல, அவங்க தாய் வீட்லேயும் கொஞ்சம் ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள இது. அப்போ சர்க்கார் சொன்னாங்க, நீங்கள் குழந்தை பிறந்து டிஸ்சார்ஜ் ஆனாலும் நேராக குடும்பம் மனைவி எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வந்துடணும்மா, நான் வச்சு உங்களை 40 நாள் பார்த்து அனுப்பிச்சி வைக்கிறேம்மான்னு சொன்னாங்க. அந்த பீர்பாய் போல. ஆனால் சர்க்கார் என்ன ஆசைப்பட்டாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடணும்மா. ஏன் சர்க்காருக்கு பிள்ளை இல்லையா, சர்க்காருக்கு வேலை இல்லையா, சர்க்கார் பீராணியம்மாவுக்கு வேலை இல்லையா? 6 பிள்ளைங்க சர்க்காருக்கு. நான் சொல்கிற செய்தி ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தி. அப்போ பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க சர்க்காருக்கு. அப்படி இருந்தும் சர்க்கார் நாயகம், நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணணும் எங்கள் வீட்டுக்கு வந்துடணும்மா, நான் இப்போயே சொல்லிட்டேன், வண்டி எடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்துடணும்மா, நான் உங்களை பார்த்துக்குவேம்மா. என்ன மாதிரி எப்படியாவது அவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு பார்க்குறாங்க பாருங்கள். மிஸ்கினுடைய வாழ்க்கையில், மிஸ்கின் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ஒரு சின்ன ஒரு மன வருத்தம்படி செயல்.
சர்க்கார் நீ அங்கேருந்து நீங்கள் விளைவிக்கிங்கம்மா அப்படின்ட்டாங்க. மிஸ்கின் விலகிட்டேன். சர்க்கார் இப்போ இனிமேல் நீங்கள் கடை வச்சுருங்கம்மா சொந்தமாக, இப்படி நீ அலைஞ்சிட்டு இருக்க வேணாம் அப்படின்னாங்க. சரி சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஏரியாவாக போய் கடை பார்த்துட்டு இருக்கிறேன். சர்க்காரை வந்து சந்திக்கிறேன், மசோரா செய்கிறேன். அப்போ ஒரு 2 நாள் இருக்கும் அந்த கடையை விட்டு விலகி. சர்க்கார் என்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இங்கே பாருங்கம்மா, இனி நீங்கள் கடை வைக்கணும், அதுக்கு கடை நல்ல இடத்துல பார்த்து அவசரப்படக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல அவசரப்பட்டு எங்கேயோ போய் கடை வச்சிடக்கூடாது. நீங்கள் கடை பார்த்து நல்லா மெயினில் இருக்கணும், நல்ல கடையாக இருக்கணும், என்ன உதவியும் நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட முடிச்சல சர்க்கார். நீங்கள் கடை வைக்க எவ்வளோ நாள் ஆனாலும் சரிம்மா, உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ செலவோ என் காசு என்கிட்ட வாங்கிக்கோங்கம்மா. சர்க்கார்கிட்ட ஃபேக்ட்ரி நடந்துகிட்ருக்கா. சர்க்கார் என்ன நம்மளை எப்படி நம்மளை தர்பியத் செய்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ உங்களுக்கு செலவு, யார்கிட்டையும் போய் 6 வாசல்லையும் போய் 1 ரூபா நீங்கள் வாங்கிடக்கூடாதுமா. உங்களுக்கு செலவு வேணுன்னா என்கிட்ட வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிஜாமுல்லா இருந்தாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு 1000 ரூபா காசு வாங்கிட்டு சொல்லி கையில் இந்தாம்மா, மொதல் 1000 ரூபா, இந்த 1000 ரூபா வந்து நீங்கள் ஹதியா உங்களுக்கு, இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் எவ்வளோ கடன் வேணாலும் என்கிட்ட வந்து வாங்கிக்கிங்கம்மா, எவ்வளோ நாளானாலும் பரவாயில்ல, கடை வைக்கிறதுக்கு பொறுமையாக பாருங்கள் கடை அப்படின்னா. அப்போ சர்க்கார் வந்து ஒன்று சொல்லி காட்டல மூல வாழ்ந்து காட்டினாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் தரிக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் போல்னே கே சீஸ் நைமா பரத்னே கே சீஸ், இது புழங்கக்கூடிய சாமா, இதை புழங்கணும். எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் புழங்கி காட்டினாங்க சர்க்கார். ஒன்றையும் செஞ்சு காமிச்சாங்க. இப்படி நடந்துக்கணுமா, இவங்க விஷயத்தில் இப்படி நடந்துக்கணும், ஏழைகள் விஷயத்தில் இப்படி நடந்துக்கணும், தகப்பன் இல்லாத பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், தாய் இல்லாத பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு மனைவிட்ட எப்படி நடந்துக்கணும், பெத்த பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், கடையில் வேலை பார்க்குற ஊழியர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், நீங்கள் உங்களுடைய சஜாதாக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஷேகுமார்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு சர்க்கார் நாயகம் ஒன்று வாழ்ந்து காமிச்சாங்க நண்பர்களே. அதுதான் ஷேகுடைய சுகபத்து நண்பர்களே. ஷேகுடைய சுகபத்து, ஷேகுடைய பயான்கள் 1000 பயான்களை 1,00,000 பயான்களை கேட்பதை கொண்டு நம் வாழ்க்கையில் மாற்றம் வந்துருமா? சொல்ல முடியாது. மாறலாம் இருக்கலாம். ஆனால் ஷேகுடைய சுகபத்தில், ஷேகுடைய நசரில், அவங்க வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே. சர்க்கார் சொன்னாங்கல்ல, நான் சில பேர்த்த போய் சிரிக்க வைப்பேன். சர்க்கார் கூட போய் பல தடவை சர்க்கார் பல பேர் சிரிக்க வச்சு மிஸ்கின் பார்க்க வச்சு, அதே மாதிரி நிறைய பேர்த்த சர்க்கார் சிரிக்க வச்சுருக்காங்க மிஸ்கினை வச்சு. அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி காமிச்சாங்க, நம்ம வாழ்க்கையில் எப்படி சர்க்கார் புரட்சி செஞ்சாங்கண்டா, அதுக்கு ஒரே காரணம் நண்பர்களே, அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒன்றுலையும் புழங்கி காமிச்சாங்க, ஒன்றுலையும் அனுபவித்து காமிச்சாங்க. நம்மளுக்கு அதை அப்படியே செஞ்சு காமிச்சாங்க. சர்க்கார் சொன்னாங்க, இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய மஜ்லிஸ் நடக்குது, வெள்ளிக்கிழமை மத்தியானத்துலேருந்து வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் இவ்வளோ செலவு பண்ணி மஜ்லிஸ் நடத்துகிறாங்க. சர்க்கார் சொன்னாங்க, ஒரு தடவை பல தடவை சொல்லியிருக்காங்க, பீர்பாய்க்கெலாம் தெரியும். ஒரு தடவை சுபூரி சாஜமா ஃபைஜனாயத்துடைய மஜ்லிஸில் சொன்னாங்களாம், நீங்கள் ஷேகுநாயகம் இவ்வளோ செலவு பண்ணி மஜ்லிஸ் நடக்கிறத பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தருக்கோ 2 பேர்த்துக்கோ 10 பேர்த்துக்கோ சோறாக்கி போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் சேகிட்ட பார்க்குற செயல்களை செய்யணும். அப்போ சர்க்கார் நாங்கள் என்ன பெரிய கம்பெனிகள் நடத்தி பெரிய அமௌண்ட் ஏர்ன் பண்ணி மஜ்லிஸ் நடத்துகிறாங்களா? யார்கிட்டையும் காசு கேட்டாங்களா? இல்லையே. சர்க்கார் தன்னுடைய சொந்த செலவில் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பேத்துக்கு வந்த விருந்தாளிகளை கவனித்து இவ்வளோ பேத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தி, இந்த மக்கள் எங்கேயாவது போய் லா இலாஹ இல்லல்லாஹ் பேசிகிட்டு இருப்பாங்களே அப்படின்ற ஆசையில் உருவாக்குறாங்களே, இதை நீங்கள் செய்யுங்கள், இதே உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு சுபுரி சாஜமா சொன்ன செய்தியை சொன்னாங்க. சுபுரி சாஜமா ஃபைஜனாத்திர தர்பாரில் சொன்னாங்களாம், ஏங்க நீங்கள் சர்க்கார் நாயகத்தை பார்த்து நீங்கள் சர்க்கார் செய்கிறத 1 ரூபா செலவு பண்ணி நீங்கள் செஞ்சால் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் பரக்கத் செய்வான். அதை விட்டு போட்டு காலையில் உட்காந்துக்கிட்டு மைனே ஷேகு நான் இல்லை ஷேகுண்டா, நீ எந்த காலத்துலேயும் ஷேகனில் நீ ஃபனா ஆக முடியாது. தேங்காய் தான், மாங்காய் தான்ப்பா. நீ மாங்காய் ஆக முடியாது, தேங்காய் ஆக முடியாது. அப்போ நீ ஷேகில் ஃபனா ஆகணும்டா, முதல்ல ஷேகில் இருக்கக்கூடிய செயல்களை எடு, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அகலாக்குகளை எடு, அவங்கள்ட்ட என்னென்ன செஞ்சாங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, யாருக்கு எப்படி செலவு பண்ணாங்க, எப்படி தர்மம் செஞ்சாங்க, எவ்வளோ செலவு பண்ணி லா இலாஹ இல்லல்லாஹ் மஜ்லிஸ் நடத்தாங்க, இதை பார்த்து நீ வீட்டுக்கு போ, நீ 4 பேர்த்துக்கு சோறு போடு, 4 பேர்த்துக்கு டீ பிஸ்கெட்டு கொடு, உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் பேசு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. ஒரே ஒரு கல்வியாவது நீ இன்னைக்கு ஹயாத்தாக்குனியா? ஒரே ஒரு கவலைப்படக்கூடிய கல்வியாவது நீ இன்னைக்கு சந்தோஷப்படுத்தினியா? இதை நீ அனுபவித்து பார். அப்பொழுது தான் நீ ஷேகிட்ட நீ சச்சா முரீத், உண்மையான முரீதாக ஆக முடியும் அப்படின்னு ஷேகுநாயகம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நண்பர்களே. ஆக நண்பர்களே, ஷேகுநாயகத்துடைய உண்மை முரீதுகளாக, ஷேகுநாயகத்துடைய கல்பில் இடம் பிடித்த முரீதுகளாக, ஷேகுநாயகத்துடைய கண்ணில் இடம் பிடித்த முரீதுகளாக, ஷேகுநாயகம் உயிரை விட அதிகமாக நேசிக்கும் முரீதுகளாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஷேகுநாயகம் அவர்களுக்கு ஆஃபியத் சலாமத் நீண்ட ஆயுளை கொடுத்து இன்னும் பல லட்சம் மஜ்லிஸ்கள் நடத்தக்கூடிய பாக்கியத்தையும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கும் பிச்சையாக தருவானாக. வாஹிர் தான் அல்ஹம்துலில்லாஹ்.